ஒவ்வோர் ஊழிலும் முருகுப் பிறப்பு என்ற தலைப்பில் செம்மை வெளியீட்டகத்திலிருந்து அடுத்து வெளிவர இருக்கும் திருக்குழந்தை நூல் குறித்து ஆசான்மா செந்தமிழன் அவர்களோடு ஓர் செவ்வி உரையாடல். உடன் உரையாடுபவர் வசந்தா. அனைவருக்கும் வணக்கம். முருகன் என்று நாம் வழிபடும் சேயோன் ஆகிய திருக்குழந்தை பற்றிய உரையாடல் வரிசையில் இது 7வது உரையாடல். ஆசான் அவர்கள் இறை உணர்த்த மறைமொழியாக பெற்று தம் மாணாக்கருக்கு நடத்திய பாடங்களின் தொகுப்பே இத்திருக்குழந்தை நூல். இந்நூலின் பல்வேறு இயல்களில் இருந்து சில கருத்துக்களை மட்டும் எடுத்து உரையாடி வருகிறோம். திருக்குழந்தை ஒரு கொடிவழி தொடர்ச்சியில் இருப்பது. மாந்த கூட்டத்திடை பிறந்தும் இறந்தும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் ஊழிடை அம்மையப்பரின் கொள்கைகளை ஆதிமூல நிலைகளை மாந்தருக்கு காட்டுவதற்காக கற்பித்தலுக்காக வினைகளை ஆற்ற அது ஆர்ந்து ஆர்ந்து எழுச்சி கொள்வது இடையறா நிகழ்வு. திருக்குழந்தை உடனுரை மாந்தருக்கு வினை வகைகளை உரைத்திருக்கிறது. அப்படி 5 வினை வகைகள் பாடத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. அவ்வினை வகைகளை பற்றி விளக்கமா சொல்லுங்க ஆசான். வணக்கம் வசந்தா. நம்முடைய திருக்குழந்தை நூலில் உள்ள வினை வகை உரைத்தல் என்ற கொள்கை 5 கூறுகளை கொண்டிருக்கிறது. அதாவது இது எப்படி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முருகிற்கு உரிய வினைகள் வேறு. அதாவது முருகு எவ்வினைகளை ஆற்றும் என்பது வேறு. அந்த வினைகள் யாவருக்கும் உரியன அல்ல. ஏன்னா இப்ப அதை நான் அதுல ஒரு கூறு எடுத்து சொல்லிட்டா அது புரியும். அதாவது முருகு வேறு, மாந்தர் வேறு. இது ஒரு அடிப்படை. அதாவது திருக்குழந்தை கொடிவழியில் வந்த சேயோன், வேலன், முருகன், செவ்வேள், இன்னும் பலர். அவ்வாறானோர் வேறு, மாந்தர் வேறு. ஒரு சான்று சொல்லணும் அப்படின்னா, இப்ப முருகுடை வினைகள்னு நம்ம 6 வச்சிருக்கிறோம். இப்ப நான் அதுல ஒரு 2 மட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வினை வகை உரைத்தலுக்கு உங்க கேள்விக்கு நான் வரேன். மாந்த நிலையில் வாய்ப்பற்ற, அதாவது வழக்கமான மாந்த நிலையில் வாய்ப்பற்ற கூறுகள் தான் முருகுக்குரிய 6 கூறுகளுமே. இப்ப முதல் வினை, முருகு உடைய முதல் வினையே காமக்கூடல். இப்ப காமக்கூடல் என்பது என்னன்னா, காமம் பற்றிய என்று சொல்ல நம்ம முந்தைய உரையாடல்களை விளக்கியிருக்கோம். ஆனா புதிதா கேட்கறவங்களுக்காக நான் மீண்டும் சுருக்கமா சொல்றேன். பொருந்துதல், அதாவது எந்த நோக்கமின்றி, முருகனுடைய காமம் நோக்கமின்றி பொருந்துதல். அதாவது இந்த பொருள் அல்லது இந்த மனிதர் நமக்கு எவ்வகையில் பயன்படுவார் அல்லது பயன்படும் என்ற நோக்கமெல்லாம் இல்லாம ஒரு நோக்குதல், அதுதான் பொருந்துதல் தான் காமம் என்ற சொல்லு. காமம் என்பது உடல் சேர்க்கை அல்லது புணர்ச்சிக்கு மட்டும் உரியது அல்ல. இப்போ ஒரு சான்று சொல்லணும்னா, முதல் கழகத்தில் முருகவேள் இருந்தார், இருந்தார் அப்படின்னு நமக்கு இறையனாராக பொருள் உரை சொல்லுது. இப்போ அந்த முதல் தமிழ் கழகம் என்பதே காமக்கூடல் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. அதாவது ஒரு பொது நோக்கத்திற்காக, தன்னோக்கம் இல்லாதவர்கள் பொது நோக்கத்திற்காக கூடுகிறார்கள் என்றாலே அது காமக்கூடல் தான். அதுதான் இப்ப நம்ம சொல்ற காமக்கூடல். அதுதான். மற்றபடி இதுல இன்றைக்கு இருக்கிற பொருள் அது அல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஈழத்துல கதிர்காமன் அப்படின்னே முருகனுக்கு பேர். இப்ப காமத்திற்கு உரியவன் முருகன் என்பதற்கு பல ஆழ்ந்த பொருள் உண்டு. அதாவது அவன் கூட்டுவிப்பவன், எல்லாவற்றையும் அவனை நோக்கி ஈர்த்து கூட்டுவான். ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு பொது நோக்கத்திற்காக அந்த கூட்டத்தை அமைப்பவன். இதுதான் காமக்கூடல் என்பது. இது முருகுக்குரிய முதல் வினை. அது 2வது கரம் பயன் கோடல் என்று இருக்கும். கரம் என்றாத வல்லின கரம். அந்த கரம்னா அது ஒரு வன்மையானதுன்னு பொருள். வன்மையான, கொடுமையான மதிப்பீடாது வளர்ச்சி அடையுது. ஆனா வலிமையான,
என்றுதான் அதற்கு பொருள். வலிமையான செயல்கள், அது பின்னாடி தீவினைகள்னு கூட அது பொருள்பட புழங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் பிந்தைய வளர்ச்சி. ஆனா கரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வலிமையோடு ஒன்றை செய்தல். அது கொஞ்சம் அடுத்த நிலையில பார்த்தா ஒரு இரக்கமின்றி செய்தல். இப்ப இரக்கமற்று வன்மையாக வலிமையாக ஒன்றை ஒரு வினையில் ஈடுபட்டு அதிலிருந்து எந்த பயன் விளைந்தாலும் அதனை நாடி பெறுதல். அதுதான் கோடல்னா என்னன்னா, நாடி பெறுதல். அதாவது வேணும் குடு எனக்குன்னு நாடி பெறுதல் இது கோடல் என்பது. அப்ப இங்கே பொதுவா மாந்தர் வல்வினைகள் அல்லது கொடுமையான வினைகள் ஈடுபடக்கூடாதுன்னு தான் இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். ஆனால் ஒரு பொதுமைக்காக, பொது நோக்கிற்காக கரம்பயன் கரத்தில் அல்லது வல்வினையில் ஈடுபட்டாலும் அதிலிருந்து என்ன பயன் விளைந்தாலும் அதனை நாடி பெறுதல் என்பது முருகுடைய வினைகள் இரண்டாவது. அதுக்கு நம்ம நிறைய சான்று அந்த முருகு பற்றிய கதைகளின் துன்பங்கள் சொல்லலாம். அது பலர் வதை செய்தது, அழிச்சது, எரிச்சது, இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப இதனாலெல்லாம் ஒரு தீவினை பயன் விடாதா? வரும். வந்தா நான் அது வர்றது, நானே போய் அதை நாடி பெற்றுக் கொள்கிறேன் என்று இருப்பது முருகுடை வினைகள்ல ஒன்று. இப்ப இத போல காமக்கூடல், கரம்பயன் கூடல் என்று வரிசையா ஆறாவதா இருக்கிறது வினை உரைத்தல், வினை வகை உரைத்தல். அதாவது முருகுடைய வினைகள்ல ஆறாவது கூறு வினை வகை உரைத்தல். இது இப்போ இந்த முருகுடை வினைகளுக்கும் மாந்தருடைய வினைக்கு என்ன வேறுபாடு என்பதை புரிந்து கொள்ளணும். இப்ப எல்லாருமே கரம்பயன் கோடல் அப்படின்னு இறங்கிட்டா இறங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தன்னோக்கம் இருக்கு. ஒரு வல்வினையில் ஈடுபடுகிறாருன்னா அவர் அவருடைய நோக்கத்திற்காக தான் வல்வினையில் ஈடுபடுவார். அல்லது பொது நோக்கத்திற்காக வல்வினையில் ஒருவர் ஈடுபடுகிறார் என்றாலும் அதற்குரிய பயன்களை கண்டு அவர் அஞ்சதான் செய்வார். அடுத்த நாளைக்கு இதனால் நமக்கு தீங்கு வருமோ, தீவினை வருமோ, அடுத்த பிறவியில் தண்டிக்கப்படுவோமோ, இப்படி நிறைய கருத்துகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஒருவேளை அப்படியெல்லாம் எந்த பயன் குறித்த மாற்று கருத்தும் இல்லை என்று ஒருவர் இருந்தால் அது முருகுத்தன்மை. அது அந்த மனிதருக்கு அந்த முருகுத்தன்மை இருந்திருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா முற்றுமுழுதாக இந்த 6 வினைகள் முருகனுக்கு உரியவை என்று கூறப்பட்டிருக்கு நூல்ல. ஆறாவதா இருக்கிறது அந்த வினை வகை உரைத்தல். இந்த வினை வகை உரைத்தல்ல ஒரு 5 கூறுகள். இது மாந்தருக்கு, இப்ப நம்ம சொல்ல போறதுதான் மாந்தருக்கு உரிய வினைகள் என்பது. அதுல என்னன்னா, ஒன்று முரணியல் ஆற்றல், இல்லையா? உங்களுக்கு எல்லாம் முரண்கள் பற்றி நிறைய பாடங்கள் நடத்திருக்கிறோம். முரண் என்பது என்ன? சுருக்கமா நீங்க சொல்லுங்க. முரண் என்பது என்ன? உங்களோட புரிதல் சுருக்கமா சொல்லுங்க. அசன், முரண் என்பது 2 கூறுகள் ஒன்று சேரும்போது அது அது ஒன்றை விளைவிக்கிறது. அது முரண். சிதைந்தால் அது முரண் கிடையாது. அது அருமை. அதுதான் அருமை. அதாவது வேறு வேறு கூறுகள் தம்முள் சேர்க்கை கொள்ளும் பொழுது ஒன்றோ இரண்டுமோ சிதைந்தால் அது முரண் இல்லை. மாறாக அந்த 2 கூறுகளும் சேர்க்கை கொண்டு அடுத்த நிலை அடைகின்றன, அடுத்த நிலையை அவை அடைகின்றன, அடுத்த விளைவுகளை ஈணுகின்றன, அது முரண். இப்ப நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சது நேர்த்தன்மை எதிர்த்தன்மை சேர்ந்த ஒரு விளைவு வருது, இது முரண். இப்ப நாம நேர் எதிர் என்பதனை பெரிதுபடுத்துவதில்லை. நாம மிகை குறை என்ற நுட்ப சொல்லாக வழங்கிட்டு இருக்கிறோம். எல்லா நிலைகளுக்குமே அதை கொண்டிருக்கோம். இப்ப முரணியல் ஆற்றல்னா என்னன்னா, மாந்தர் எப்படி இருக்கணும்னா முரண்களின் இயல்பில் ஆற்றுப்பட வேண்டும். இதுதான் முருகு மாந்தருக்கு உரைக்கும் வினை வகைகளில் முதலாவது தலையாயது. முரண் இருக்கிறது என்பதற்காக கலங்காதே, முரணை கண்டு அஞ்சாதே, முரண்களை கண்டு ஒதுங்காதே, அவற்றின் இயல்புகளை விளங்கி கொண்டு நீ ஆற்றுப்படுத்து, அதாவது வழிப்படுத்து, அவற்றையெல்லாம் அடுத்த விளைவுகளை நோக்கி வழிப்படுத்து, அவற்றுக்கு வழி அமைத்து கொடு. இதுதான் அடிப்படையானது. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 மனிதர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இடையில முரண் இருக்கிறது. அந்த முரண் இருந்தால்தான் அது உறவு.
முரண் இல்லை என்றால் அது உறவே அல்ல. என்னன்னா, ஒருவரோ இருவரோ ஒன்று தங்களுடைய இயல்பு தன்மை என்னன்னே தெரியாம அறியாமையில இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் முரணே இல்ல. அல்லது 2 பேருமோ ஒருவரும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றது எல்லாத்துக்குமே சரி என்று ஏதோ ஒரு பாசாங்கு இருக்கிறது. முரண் என்பது என்னன்னா, இருவருடைய சேர்க்கையிலிருந்து எது விளைய வேண்டும் என்ற விருப்பத்தில் உடன்பாடு இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒன்றை ஆக்குவோம் என்ற விருப்பத்தில் மாற்று கருத்தே இல்ல. ஆனால் இதனை ஆக்குவதற்கு உரிய ஒன்று ஒருவரிடம் இருக்கிறது, இன்னொன்று மற்றொருவரிடம் இருக்கிறது. அதாவது இவரிடம் ஒன்று மிகை, அவரிடம் ஒன்று மிகை. இவருக்கு எது மிகையோ அது இவருக்கு குறை. இவருக்கு எது மிகையோ அது அவருக்கு குறை. இதுதான் முரண். இப்படித்தான் இருக்க இயலும். இதுதான் மாந்த இயல்பு. ஒரு இருவருக்கு இடையில் இல்ல, ஒரு குடும்பத்தில் இப்படிதான் இருக்கும். ஒருவரிடம் ஒன்று மிகையா இருக்கும், மற்றவர்கிட்ட அது குறையா இருக்கும். மற்றவர்கள்ட்ட எது மிகையா இருக்கோ அது இன்னொருத்தட்ட குறையா இருக்கும். ஆனால் இவர்கள் யாவரும் ஒன்றிணைந்து எதனை ஆக்கமாக்க விரும்புகிறார்களோ அதில் மாற்று கருத்து இருக்காது. ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போறதுல மாற்று கருத்தே இல்லை. ஒருவருக்கு விரைந்து நடக்க தெரியும், அவர் நான் கொஞ்சம் முன்ன போய் வழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்றாரு. மற்றவர்கள் பொறுமையா நடந்து அந்த நடந்து செல்லும் வழி எப்படி இருக்கு, அதை எப்படி சீரமைக்கிறது, அது பள்ளமா இருந்ததுன்னா மேலே தட்டலாமா, இல்லை மேடா இருந்தா தட்டலாமா, பள்ளத்தில் தூக்கி அந்த மண்ணை போடலாமான்றது ஒருவருக்கு தெரியும். இன்னொருவருக்கு எங்க அங்க போற வழியில தண்ணி இருக்குன்னு பார்க்க தெரியும், அந்த தண்ணி எடுத்துட்டு வர தெரியும். இன்னொருவருக்கு இப்ப செல்லும் வழியில் ஏதாவது தொல்லைகள் வந்து அவற்றை எதிர்கொண்டு அவற்றை எல்லாம் அப்புறப்படுத்த தெரியும். இப்போ உனக்கு தோல் வலிமை வாழ் வலிமை இருக்கு, ஆனா எனக்கு இல்லைன்னு யாராவது நொந்துகிட்டா என்ன பண்றது? ஒருவருக்கு விரைந்து முன்ன போய் பார்த்துட்டு வர தெரியும், ஆனா அவருக்கு என்ன தெரியாது, அவருக்கு வந்து ஒரு ஒரு தனக்கு தேவையான உணவை ஆக்கி கொள்ள தெரியாது, அல்லது நீரை போய் எடுத்துட்டு வர தெரியாது. அப்ப என்ன பண்றாரு, நான் விரைந்து முன்ன செல்வதற்கு உரிய உணவு நீரையும் நீ எனக்கு எடுத்து கொடுத்துரு, எனக்கு அது வராது, நான் முன்ன போய் பாதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். இதுதான் வந்து முரண்களுக்கு இடையிலான ஒத்திசைவு. உனக்கு நீ என்ன விரைந்து நடக்கிற ஆளாச்சு, நீயே போய் எடுத்துக்கன்னு ஒண்ணு சொல்லுச்சுன்னா அதை தூக்கி அந்த பாதைக்கு வெளியில போட்டுடணும். ஏன்னா இப்ப நோக்கம் என்னன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இயல்பு திறனை இறைவன் வழங்கி இருக்கிறான். அப்போ ஒரு கூட்டமைவா ஏற்படுத்திட்டான். இப்ப இத்தனை திறன்கள் இருந்தாதான் அந்த ஒரு இடத்துக்கு செல்ல முடியும். அதுல ஒண்ணு வந்து உன்கிட்ட இது குறையா இருக்கு, உன்கிட்ட இது குறையா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த போறது செல்லும் அந்த எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்வதற்கு அது ஒரு தடை. இப்ப அது முரணே கிடையாது. முரண்கள் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இப்படி ஒத்திசைவா இருப்பாங்க. தன்னுடைய மிகையை குறைக்கு கொடுப்பாங்க. தான் குறையா இருந்தா எனக்கு இது குறை என்று வெளிப்படையா ஒத்துக்குவாங்க. எனக்கு இது வரல, இல்ல இது எனக்கு தெரியல, இது எவ்வளவு முயன்று எனக்கு வரல, நீங்க இதை எனக்கு செய்து கொடுங்கன்னு கேட்பாங்க. இதுதான் உறவு இருக்க முடியும். இதுக்கு பேர் தான் உறவு. இது வந்து நான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்றேன். இதுதான் முரணியல் ஆற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுலயே திருக்குழந்தை நூலுடைய ஒரு கற்பு கொள்கையில ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அது எப்படி எளிமைப்படுத்தி கூற இயலும்னு எனக்கு தெரியல, நான் சும்மா சொல்றேன். எந்த அளவு புரியுமோ அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுங்க. நம்ம வந்து இந்த முரண்கள்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மாணவர்களுக்கு தெரியும் 3 நிலைகள் இருக்கு இல்லையா? அது என்னென்ன நீங்க சொல்லுங்க. கலவி, இயைவு, புணர்ச்சி. கலவி, இயைவு, புணர்ச்சி. ஆமாங்க. ஆமா, கலவி, இயைவு, புணர்ச்சி அப்படின்னு 3 இருக்கு. இப்ப கலவின்றது என்னன்னா, இறைவனுடைய அம்மையப்பருடைய மூல நிலை. அதாவது சிவம், சக்தி என்று நாம் அழைக்கிறோம். 2 வந்து கலந்து இருக்கும். அதாவது அதுல வந்து இது மிகை இது குறைன்னு பிரிச்சு பார்க்கவே முடியாது. அப்படின்னா என்ன பொருள்னா, ஒரு சிவமிகு நிலை இருக்கும், அதுல சக்தி குறைநிலை இருக்கும். உடனே சிவம் என்ன செய்யும்னா, தன்னுடைய மிகைய சக்திக்கு கொடுத்து அதையும் மிகையாக்கும். இப்ப இது சிவம் குறைஞ்சிருச்சா, உடனே சக்தி வந்து சிவத்துக்கு தன்னுடைய மிகையை கொடுத்து நிறைக்கும். அதாவது ரொம்ப அற்புதமான கொள்கை அது. கலவி நிலை கொள்கை என்பது அற்புதமானது. எண்ணி 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 பார்த்து வியந்துட்டு இருக்கலாம்.
ஒன்று மிகை ஒன்று குறைன்னு இருக்கும். மிகை என்ன செய்யணும், குறைக்கு தன்னோடதை கொடுத்துரும். இப்ப இது குறையாயிடுச்சு, இப்ப உடனே இது கொடுக்கும். இப்படி மிகையும் குறையும் ஒன்றுக்கு ஒன்று வழங்கி 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 கலந்து கிடக்கும். அது பேர் கலவி நிலை. ஏ நிலைன்னா என்னன்னா, இது ஒன்று மிகை இன்னொன்று குறைன்னு இருக்கும். இது மிகைன்னே இருக்கும், அது குறைன்னே இருக்கும். ஆனா ஒன்னா இருக்கும். அது ரெண்டு பிரியாது. அது இரண்டும் ஒன்றாகவே இருக்கும். நம்ம சிறந்த சான்றா என்ன சொல்லுவோம்னா, அதுக்கு எழுத்துக்கள் ஐ அப்படின்னு இருக்கு. ஐ. இப்ப பாருங்க, ஐன்றது ஒரு ஏ எழுத்து. அதாவது அ இ, இது ரெண்டும் ஐ அப்படின்னு இருக்கு. இந்த ஐக்கு உள்ள ஆவோட ஒலிப்பும் இருக்கும், ஈயோட ஒலிப்பு அப்படியே தான் இருக்கும், ஐ. ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஐன்னு ஒரு நெட்டெழுத்தாகுது. ஆவும் ஈயும் சேர்ந்து ஐன்னு ஆகுது. இது ரெண்டும் ஒரு நெட்டெழுத்து, நெடில் எழுத்தாகுது. ஏன்னா இதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு மாத்திரை. ஆனா ஒலிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆ ஒலிப்பும் இருக்கும், ஈ ஒலிப்பும் இருக்கும். ஆனா தனியா அது ஐன்னு தோணும். உண்மையிலே உள்ள இருக்கிறது ஆவும் ஈயும். ஆனா அதோட தோற்றம் எப்படி இருக்கு, ஐ அப்படின்னு இருக்கு. இது இயைவு. இப்ப அதனாலதான் ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தலைமையை குறிக்கும், பண்பு. எது பண்பு, எது தலைமைன்னா, தனித்தனியா இருக்கக்கூடிய பல கூறுகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து அந்தந்த கூறுகளோட இயல்பு என்னவோ அது அப்படியே இரு. நீ மிகையா இருந்துக்க, ஆடாத. நீ குறையா, ஒன்னும் கலங்காத, அப்படியே இரு என்று ஒவ்வொரு தனித்தன்மைக்குமான இடம் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் தலைமை. அதனால நம்ம ஒரு இயை எழுத்த தலைமைக்குரிய சொல்ல இறைவன் வழங்கியிருக்கிறார் பாருங்க. அதாவது என்றே இருக்கலாம், இ என்றே இருக்கலாம். இது குறைய வேண்டியில்லை, அதுவும் குறைய வேண்டியில்லை. இந்த இரண்டும் சேர்ந்து ஐ என்று ஆகுது. ஆகும் பொழுது அதுக்கு என்ன பொருளை இறைவன் வழங்குறான்னா, இதுதான் தலைமைன்னு வழங்குறான். நீயாக இருக்கலாம், நானா இருக்கலாம், அவரா இருக்கலாம், இவரா இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த மையம் இருக்குல்ல, அது நீ அதுவாகு, நீ இதுவாகுன்னுலாம் சொல்லாது. நீயாவே இரு, அது அதுவாவே இருக்கட்டும் சொல்லும் பொழுது, இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மை என்பது தலைமையா இருக்கு. ஏன்னா ஐ என்ற எழுத்தே ஆவாக இருக்கட்டும், ஈயாக இருக்கட்டும்னு வச்சிருக்கு. இதுக்கு பேரு இயைவு. அதாவது புணர்ச்சி. இந்த முரண்கள்ல ஒன்று கலவி, இரண்டாவது எது எப்படி இருக்கிறதோ அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த இரண்டும் ஒன்றாக இருந்து ஒரு தோற்றத்தையும் ஒரு விளைவையும் வெளிப்படுத்திட்டே இருக்கும். அது பிரிஞ்சு போகாது. அதே நேரத்துல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கட்டி பிடிச்சிக்காது. இது இங்க இருக்கோ, அது அங்க இருக்கோ, அது அப்படியே இருக்கும். இததான் நம்ம சொல்றோம், பண்புக்குரியதா ஐயதான் வச்சிருக்கிறோம். இதுதான் அடிப்படையான பண்பு. அன்பு, பண்பு, இது எல்லாமே இதுதான் அடிப்படை. இதுதான் அந்தந்த தனித்தன்மைகளை அங்கங்க வச்சிருக்கிறது. அடுத்ததாக புணர்ச்சி. மூணாவது தான் புணர்ச்சி. ஒன்று கலவி, இரண்டாவது என்னது இயைவு, மூன்றாவது இருக்கிறது புணர்ச்சி. அது என்னன்னா, ஒரு மிகை இருக்கு, இன்னொரு குறை இருக்கு. இப்ப இந்த மிகையும் குறையும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்துரும். மிகை தன்னை தாழ்த்தி கொண்டு குறையோட சேர்ந்தா அது புணர்ச்சி. கலவி நிலையில என்னன்னா, மிகை தன்னுடைய தன்மையை அதுக்கு கொடுத்துரும், குறைக்கு கொடுத்துரும், அதையும் மிகையாக்கி விட்டுரும். புணர்ச்சி அப்படி இல்லை. இது குறையாதான் இருக்கு, மிகையாதான் இருக்கும். ஆனா இரண்டும் ஒன்று சேர்ந்துரும். அதாவது இதை நம்ம எளிமையா சொல்லணும்னா, இப்ப ஐம்பூத சேர்க்கையில நம்ம இப்ப நிலம், நம்ம எல்லாமே நிலம் என்ற 5வது பூதத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நிலத்துக்குள்ள என்ன நீர் இருக்கு, வெப்பம் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு. ஆனா நிலம் என்ற பூதம் மிகை என்று இருக்கு, அதாவது மிகுதியா இருக்கு. மற்றதெல்லாம் குறை என்று இருக்கு. குறை இருக்கு. இதுதான் புணர்ச்சி. இப்ப ஆண் பெண் புணர்ச்சி. ஒரு ஆண் பாலும் பெண் பாலும் என்ன செய்யறாங்க, புணர்ச்சி கொள்றாங்க. அதுல ஒரு ஆண் பால் மிகையா இருக்கலாம், பெண் பால் குறையா இருக்கலாம். சில வேளைகள்ல ஒரு பெண்ணுடைய வேட்கை மிகையா இருக்கலாம், ஆணுடைய வேட்கை குறையா இருக்கலாம். குறைதான், இல்லாதது இல்லை. ஆனா இது ரெண்டும் தான் புணர்ச்சி கொள்ளும். இப்ப ரெண்டுமே மிகையா இருந்ததுன்னா அங்க புணர்ச்சி நிகழாது. இரண்டு கூறுகளுமே மிகை என்று இருந்தால் அங்க புணர்ச்சியே நிகழாது. அது சிதைஞ்சு போகும். எந்த செயலுமே சிதைஞ்சிரும். இப்போ ஒரு 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 வினையில ஈடுபடணும். அதெல்லாம் பலர் இருக்கிறாங்க.
ஒரு 4 பேர்னு வச்சுப்போம். 4 பேருமே மிகைன்னு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை விளங்காது. 4 பேருக்கும் தனித்தன்மை வேணும். ஒருவரிடம் இருப்பது இன்னொருத்தர் சற்று குறைவா இருக்கும். இவர்கிட்ட இருக்கிறது அந்த 2வது மனிதர்கிட்ட இருக்கிற ஒன்று இன்னொருத்தர்ட்ட குறையா இருக்கும். இது ஒரு பின்னல் இது. இதுல தான் அது உருப்பிடும் அந்த வேலை. 4மே நான் மிகை உண்மையிலேயே மிகைன்னு இருந்துச்சுனாலும் விளங்காது. 4மே விளங்காததா இருந்து 4மே தன்னை என்ன நினைச்சுக்கணும்னா நான் தான் மிகை, நான் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை என்று நினைச்சாலும் விளங்காது. அது நம்ம ஏற்கனவே முந்தைய நூல்கள்லாம் சொல்லியிருப்போம். மிகை தன்னை குறை என கருதினாலும் குறை தன்னை மிகை என கருதினாலும் சிதைவு ஏற்பட்டுரும். அதாவது ஒண்ணு குறையா இருக்கு, ஆனா அது நம்ம மிகை நினைச்சுக்குது, தன்னை நினைச்சுக்குது. அது எப்படி புணரும்? அது தன்னுடைய தன்மை என்னன்னே தெரியாம தன்னை மிகையா நினைச்சுக்குது. அது எப்படி புணர்ச்சி கொள்ளும்? முதல்ல புணர்ச்சியை கொள்ளாது. அதாவது எந்த வினையோடைய விளைவையும் அது சிதைச்சுக்கிட்டே கிடக்கும் போட்டு. எனக்கு இது வரும் அப்படிங்கும், அதை புத்தா செய்யாது. ஏன் செய்யலைன்னு கேட்டா அது 4 பேரை கை காட்டும். ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு மிகையா இருப்பாங்க. ஆனா அதுங்க தன்னை குறையாவே நினைச்சிட்டு உட்காந்துருக்கும். எனக்கு இது வராதுங்க, இது வராதுங்க. இல்ல பரவாயில்ல செய்யுங்கன்னா, இல்ல அது வராதுங்க. அப்ப இங்க என்ன தேவைப்படுதுன்னா அதுதான் இந்த முதல் வினை, முரண் இயல் ஆற்றல். முரண்களுடைய இயல்பை ஆற்றுப்படுத்துதல். முரண்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், அதோட இயல்பு என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ முரண்களை கண்டெல்லாம் பயப்படாத, முரண் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அம்மையும் அப்பனுமே முரண் என்ற நிலையில் இருந்துதான் கலவி ஈவு புணர்ச்சின்னு இருக்கிறாங்க. எல்லா பொருட்களுமே முரண்களில் இருந்துதான் வெளிப்படுது. ஒரு நேர்னு இருந்தா ஒரு எதிர்னு இருக்கணும், நீ நேர்மறையா இருக்கணும், நேர்மறையா இருக்கணும். இப்படி எல்லாம் பிதற்றிட்டு இருக்காது. நேர்மறையா மட்டும் எதுவுமே இருக்காது. நேர்மறைன்னு ஒண்ணு இருந்தா எதிர்மறைன்னு ஒண்ணு இருக்கும் என்பது. இதுல என்ன அடிப்படைனா, நான் தொடக்கத்தில் சொன்னபடி ஒரு பொது நோக்கிற்காக இந்த கூடல் இருக்கணும். இந்த இரு முரண்கள் 200 200 2 கோடியோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோக்கம் இருக்கு. அது உள்ள வச்சுக்கிட்டு வேற பேசிட்டு இருக்கு, செஞ்சிட்டு இருக்குன்னா அது முரணே கிடையாது அந்த இடத்துல. அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாறுபாடுன்னு சொல்லுவோம். மாறுபாடுகள் சிதைக்கும், முரண்கள் ஆக்கும். இதுதான் முரணியல் ஆற்றல் என்பது. இப்படி 5 வகைகள் இருக்கு இல்லையா? அந்த 5 வினை வகைகள்ல வேற எந்த வினை வகை உங்களுக்கு விருப்பமானதுன்னு சொல்லுங்க, அதை விளக்குவோம். நான் 5 விளக்குவதற்கு நேரம் போதாது. சரிங்க சார், நன்றிங்க சார். அடுத்து எனக்கு கேட்க நினைக்கிறது ஊழ்வினை பத்திங்க சார். ஏன்னா ஊழ்வினை அப்படிங்கிற சொல் இப்போது சமூகத்துல ஒரு நான் புரிஞ்சுக்கிட்ட வரை பார்த்தா ஒரு பொறுப்பு துருப்பு சொல்லா வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்குமான உறவாக இருப்பது ஊழ்வினை அப்படிங்கிறது தான் செம்மை கருத்து. இந்த தவறான புரிதல்ல இருந்து மக்கள் வெளியே வரணுங்கிறதுனால இந்த ஊழ்வினை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அது இப்ப மாந்தருக்கு உரைக்கும் வினை வகைகள்லயே அது வந்துருதுல்ல. மூணிலை அதான். அதாவது நீங்க இப்ப 2வது வினை கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார், 2வது. ஆமா. அதாவது ரொம்ப இன்றியமையாத கேள்விதான் அது. நீங்க கேட்கறது கொஞ்சம் எளிமைப்படுத்தியே கேட்டிருக்கிறீங்க. மூணிலைன்னா கூட புரிஞ்சிருக்காது யாருக்கும் முடியாது. இப்ப நம்ம ஊழ்வினைனே வருவோம். அதாவது முருகு மாந்தர்க்கு உரைக்கும் வினை வகைகளில் மூணிலை உரைத்தல் என்று ஒன்று இருக்கு. மூணிலை ஆற்றல் அப்படின்னா என்னன்னா, நீ ஒரு பொருளை பாக்குற, அந்த பொருள்ல 3 காலமும் இருக்கிறது. நீ நிகழ்காலத்துல இருக்க, ஆனா அந்த பொருளுக்குன்னு ஒரு கடந்த காலம் இருக்கு, அதுக்கு எதிர்காலம் இருக்கு. இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்து புரிந்து கொள்ள பழகு. அதுதான். இப்ப இப்படி இருக்கு என்பதனை மட்டும் நோக்காதே. எதிர்காலம் வேறாக இருக்கும், இதன் கடந்த காலம் வேறு என்று இதற்கு வேறாக இருந்தது. இந்த மாற்றத்தை தவிர்க்க இயலாது. இந்த மாற்றம் தான் இறைவன் வகுத்த ஒழுங்கு என்பதனை அடிப்படையாக கொண்டது அது. இப்ப ஊழ்வினைக்கு வருவோம். ஊழ்னா என்ன? கால தொடர்ச்சி.
ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவர் என்று பிறந்தாரோ அன்று பிறக்கவில்லை. அவர் என்றோ பிறந்தார், இன்று மீண்டும் பிறந்திருக்கிறார். இந்த மெய்மையை யாராலும் மறுக்க இயலாது. அதாவது ஓரறிவு முதல் 5 அறிவு வரை வளர்ச்சி அடையுது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். இதை மறுக்கெல்லாம் யாராலையும் இயலாது. அதாவது 4வது அறிவு 5 அறிவுன்னு வளர்ந்தது, 5வது அறிவு 6வது அறிவுன்னு வளர்ந்தது. நல்லது. அறிவு வளர்ந்ததுன்னா எந்த உடல்ல அது வளர்ந்தது? இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் வேடிக்கையானதாகவே மாத்திருவோம். மாத்திட்டு இதுக்குள்ள போனா புரியும். இப்போ குரங்கு தான் மனிதரானதுன்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லப்படுது. குரங்கு மனிதர் ஆயிடுச்சு. சரி, நல்லது. இப்போ குரங்கு மனிதர் ஆகி ஏதோ ஒரு சில 100,000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதற்கு முன்பு இந்த மனிதர்னு ஒண்ணு ஆவதற்கு முன்பு இருந்த குரங்குகள்லாம் எங்கன்னு கேட்டா அதெல்லாம் அழிஞ்சிருச்சு, பெரும்பகுதி அதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா அதை காட்ட முடியாதுன்னு அவன் சொல்றவங்களுக்கும் தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நேரடியா குரங்குல இருந்து பிறக்கிற குழந்தையா, அல்லது குரங்கு தன்மைகளோடு பிறக்கிற குழந்தையா, அல்லது மனித தன்மையோடு பிறக்கிற குழந்தையா? இது ரொம்ப அபத்தமா தான் இப்ப கேள்வி அபத்தமா இருக்கும் இல்லையா? ஏன்னா மொத்த கொள்கையே அபத்தமானது. அது அப்படிதான் கேட்க முடியும். இல்ல இது பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சியில மனிதர்களுக்குன்னு ஒரு மரபணு உருவாயிடுச்சு. அதனால இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் மனித தன்மையோட தான் பிறக்குது. இதுதான் பதில். சிறப்பு, அருமை. இப்ப என்ன கேள்வின்னா, ஒரு ஆட்டுக்குட்டி பிறக்குது. இந்த ஆட்டுக்குட்டி தன்மையோட தான் பிறக்குது. நல்லது. ஒரு 50,000 ஆண்டுக்கு முன்பு ஆடு அப்படின்னு ஒரு இனம் இருந்துச்சா இல்லையான்னு? இருந்தது. அந்த ஆடு என்ற இனம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காட்டெருமையாக இருந்து வடிவத்துல சுருங்கி ஆடுன்னு ஆயிடுச்சா? அல்லது யானைகள் எல்லாம் வடிவத்துல சுருங்கி காட்டுப்பன்றின்னு ஆயிடுச்சா? இதுக்கும் கொம்பு இருக்கு, அதுக்கும் கொம்பு இருக்கு. கோரப்பல்லு நீட்டிட்டு இருக்கு. ரெண்டும் அதுதாங்க. யானை தாங்க. இந்த பாருங்க, யானை தான் பன்றின்னு சின்னதாயிடுச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் அப்படித்தானே. இது அவ்வளோ பெரிதா இருந்தது சிங்கம், இப்ப சின்னதாயிடுச்சு. புலி பெரிதா இருந்தது, சின்னதாயிடுச்சு. நல்லது. பெரிதா இருந்த சிங்கம் சிறிய சிங்கமா தான் மாறி இருக்கு. பெரிதா இருந்த புலி கொஞ்சம் வடிவத்துல சிறிய புலியா மாறி இருக்கு. ஒரு பெரிய பறவை இன்னைக்கு வடிவத்துல சிறிய பறவையா இருக்கு. ஆனா புலிதான் புலியா இருக்கு, சிங்கம் சிங்கமா தான் இருக்கு, ஆடு ஆடா இருக்கு, மாடு மாடா இருக்கு. உருவ அமைவில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அறிவுத்திறன் மேம்பாடு அடைந்திருக்கிறது. ஒன்று உருவ மாற்றம், இன்னொன்று அறிவுத்திறன் மேம்பாடு. உயிரின வகைமையில எந்த மாற்றமும் நடக்கல. பள்ளி தான். அப்ப பெரிதா இருந்தது, இப்ப சிறிதா இருக்கு. இப்படி எல்லா உயிரினமும் அந்தந்த உயிரினம் தான் உருவ மாற்றமும் அறிவு மாற்றமும் அடைந்திருக்கிறதே தவிர, திடீர்னு ஒரு காட்டுல இருக்கக்கூடிய முயல், இந்த முயல் இது பாருங்க, இது ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது முயலா இருந்துச்சுங்க. இப்ப பாருங்க நிறைய தெரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா கோபம் வரும் நமக்கு. ஆனா அதை விட இழிவான ஒரு கொள்கையைத்தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குரங்கா இருந்தவங்க மனிதர்கள் ஆயிட்டாங்க. அது எப்படிடா? கரப்பாம்பூச்சியாவே இருக்கு பல கோடி ஆண்டா. மாமரமாவே இருக்கு பல கோடி ஆண்டுகளா. எலி, பல்லி, பூரா, பூச்சி எல்லாமே அந்த வகையினத்துல மாறல, உருவத்திலயும் அறிவு திறன்லயும் தான் மாறி இருக்கு. அது எப்படி மனிதர்கள் மட்டும் குரங்கா இருந்தாங்க திடீர்னு மனிதர் ஆயிட்டாங்க? இது ஏன் சொல்லப்படுகிறதுனா, அந்த ஊழ் பற்றிய கருத்தே அந்த அறிவு கெட்ட கூட்டத்துக்கு கிடையாது. ஊழ் என்பது என்னன்னா ஒரு தொடர்ச்சி, அது ஒழுங்குடன் கூடிய தொடர்ச்சி.
ஓரறிவதுவே உற்றறிவதுவே. முதலில் தோன்றிய ஓரறிவு உயிரினம் தன் மீது வந்து படுபவற்றை பெற்றுக்கொண்டது. இப்படி 5 அறிவு வளர்ந்தது. 6வது அறிவாக மனம் வளர்ந்தது. அப்போ மனிதர்கள் என்போர் ஒரு செல் உயிரின முதலாக 5 அறிவு வரையிலான ஒரு கொடி வழியில் வளர்ந்தவர்களே. 5 அறிவு நிலையிலும் அவர்கள் மனித தன்மையுடன் மனிதர்களுக்கு முந்தைய நிலையில்தான் இருந்தார்கள். இதுதான் நம்ம சொல்ற திருக்குழந்தை நூல் கொள்கை. அதாவது குரங்கு மனிதரெல்லாம் ஆகல, மனிதர் என்ற நிலைக்கு முன்பு இந்த முந்து மாந்த நிலை நம்ம சொல்றோம். மனிதருக்கு முந்தைய நிலையில இருந்தாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் எப்படி இருக்கிறதோ இதனை விட அளவில் பெரியதாக, விழுதுகள் உறுதியானதாக ஒரு 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. அதோடைய உருவத்துல மாற்றம் இருக்கு, அறிவுத்திறன்ல மாற்றம் இருக்கு. ஆனா ஆலமரம்னா ஆலமரம் தான். ஒரு அருகம்புல்லுங்க அது. இத பாருங்க, திடீர்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படியே ஆலமரம் ஆயிடுச்சு. அப்படிலாம் நடக்காது. ஆனா ஆனா இந்த குரங்குகள் மட்டும் என்ன ஆயிடுதுன்னா, அப்படியே திடீர்னு பார்த்தா அது வீடு கட்டுது, காதல் கொள்ளுது, பேசுது. இந்த படம்லாம் எடுப்பாங்கல்ல, குரங்கு பேசும். அது போல அந்த ஊழ் கொள்கையை வந்து புரிந்து கொள்ளாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கூட்டம் கால தொடர்ச்சி பற்றிய குறைகள், அறிவு இல்லை அவங்களுக்கு. காலம் ஒரு எப்பவுமே தொடர்ச்சியான ஒழுங்கை கொண்டிருக்கும். அது வந்து தாவாது, குதிக்காது, சிதறாது. காலம் ஒண்ணுமே ஆகாது. அது ஒரு ஒழுங்கு வச்சிருக்கோம். எப்ப எது நிகழணுமோ அப்ப அது நிகழ்ந்தே தீரும். எப்படி நிகழணுமோ அது அப்படித்தான் நிகழும். இதுதான் நம்முடைய ஊழ் கொள்கை. அதாவது நேற்று எப்படி இருந்ததோ அப்படி இன்று இல்லை, எதிர்காலம் இப்படியே இருக்க போவதில்லை. இது ஊழ் கொள்கை. அதாவது நேற்று நீ ஒரு செல் உயிரினமா இருந்த, அப்புறம் என்ன 5 அறிவு வரைக்கும் வளர்ந்த, இப்போ 6வது அறிவோட இருக்க. இந்த 6வது அறிவுலயும் உனக்கு இன்னும் பல படிநிலை வளர்ச்சி இருக்கு. அது உன்னுடைய அடுத்தடுத்த பிறவிகளில் அமையும் என்பது ஊழ்கொள்கை. இதுதான் நம்ம சொல்ற ஊழ்கொள்கை. அப்போ ஒரு மனிதரை நோக்கும் பொழுது அவர்கள் எப்படி நோக்க வேண்டும் என்பது முருகு உரைக்கும் வினைனா, ஒரு மனிதரையோ பொருளையோ, நம்ம மனிதர் வச்சுக்கலாம், இவருக்கு மூன்று கால நிலைகளும் இருக்கின்றன. இவருடைய கடந்த காலத்திலிருந்து இவரை நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இதனால அப்படி நடந்துக்கிறாங்க, இப்ப இப்படி இருக்காங்க, இப்ப எதிர்காலத்துல இவங்க எப்படி இருக்கணும், அது விருப்பம். எப்படி இருக்கிறாங்கன்றது அறிந்து கொள்கிறோம். எப்படி இருக்க வேண்டும் என்பது விருப்பம். இன்று ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பது கடந்த காலம் பற்றிய கருத்து. இப்படி ஒவ்வொரு மனிதரையும் நோக்கும் பொழுது யார் மீது பகைமை வராது. ஒன்று பொருத்தம் அல்லது பொருத்தமின்மை, இவ்வளவுதான் வரும். அதாவது அது முரணுக்கு போயிடும். நான் முதல்ல சொன்ன இல்லையா, முரணியல்னு சொன்னல, அந்த இல்ல இன்று வந்து இவங்க இதுக்கு நமக்கு பொருந்தவே இல்லைன்னா பொருத்தமின்மை. நல்லது. ஏதோ ஒண்ணு இல்லை, ஒரு செயல்ல ஈடுபடுறதுலையோ அல்ல ஏதோ ஒண்ணு இல்லை, பொருத்தம் இல்லை, அதை வந்து வெளிப்படையாக இல்லை இது பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வைத்துக் கொள்ளுதல். யாருக்கு? மற்ற மனிதர்களுக்கு. இப்படி இருக்காங்க, எதிர்காலத்துல இவங்க இன்னும் மேம்படணும், இல்ல சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இருத்தல். இது இந்த மூநிலை ஆற்றல்ல வருது. இது ரொம்ப எளிமைப்படுத்தி நான் சொல்றேன். இது ஒரு ஊழ்கொள்கை. நீங்க சொல்லும் பொழுது என்ன கேக்குறீங்கன்னா, இத வந்து ஒரு பொறுப்பு தட்டி கழிக்கிறதுக்கு, இது உன்னுடைய ஊழ்வினை இல்லையா, நீ உன்னுடைய முந்தைய பிறவியில நீ என்னமோ பண்ணிட்ட, அதனால எப்படி இருக்கிறன்னு ஒருத்தர் சொல்றது இல்லையா. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த குரங்கு மனிதர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கருத்து என்னன்னா, பல கருத்து இருக்கு. அதுல ஒண்ணு,
எதிர்காலத்துல மனிதர்களுக்கு முடியே முளைக்காதுங்க. ஏன்னா முடி தேவையில்லை. அதாவது உடம்பு முழுக்க மயிர் இருந்துச்சாம் குரங்குக்கு. அதெல்லாம் தேவையில்லை. நான் அது வீடு கட்டிட்டோம், மேல இருந்து துணியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம், அதனால அந்த மயிரெல்லாம் கொட்டிடுச்சு. எது தேவையில்லையோ அதெல்லாம் உதிர்ந்துரும். இப்ப தலையில இருக்கிற மயிரும் தேவையே இல்லை. நம்ம வந்து இப்ப ஹெல்மெட் போடுறோம், இதெல்லாம் வந்து நான் சொன்ன வேடிக்கையா இருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய கொள்கையா பேசிட்டு தெரியுது ஒரு கூட்டம். இந்த மயிரே தேவையில்லையா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வாகனத்துல போறோம், நேரடி வெயிலே படாது, அப்ப வந்து முடி கொட்டிட்டு. இப்ப பாருங்க நிறைய பேருக்கு ஏன் வழுக்க விழுது தெரியுமா? அவங்க வந்து இப்ப இந்த முடி தேவையில்லாத இடத்துக்கு வந்து அந்த வழுக்க விழுந்தவங்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும். ஆனா இது ஒரு பெரிய அறிவியல் கொள்கையா ஒரு கூட்டம். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தேவையில்லாதெல்லாம் உதிர்ந்துருமாமா. இப்ப அப்படி மயிர் தேவை இருக்கா நம்ம எதிர்காலத்துல? அதே போல இவ்வளவு உயரம் தேவையில்ல, இவ்வளவு உயரம் தேவையில்லை. அந்த காலத்துல மரம் ஏறினாங்க, தாவுனாங்க. இப்ப பாருங்க உயரம் குறைஞ்சிட்டே இருக்கு. 7 அடி இருந்தாங்க, இப்ப 5 அடி ஆயிட்டாங்க. இது வந்து எதிர்காலத்தை இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, தேவையின் அடிப்படையில தான் மொத்தமாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு பொருள் தேவை இருந்துச்சுன்னா இருக்கும், தேவையில்லாத பொருள் போயிடும்னு பாக்குறாங்க. இதை போலத்தான் ஒரு மனிதர் ஒரு சூழலில் தேவைப்படவில்லை என்றால் அவருடைய இயல்புகளை அல்லது பற்றாக்குறைகளை அல்லது திறன்களை குறைத்து மதிப்பிட்டு இது உன்னுடைய ஊழ்வினை பயன் என்று ஒதுக்குதல் நிகழ்கிறது. இதே மனிதர் பயன்படும்படி இருந்தால் இவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கணும், கேட்கறதெல்லாம் செய்யணும். அப்படி இருந்துட்டா எந்த சிக்கலுமே கிடையாது. அந்த ஏதாவது குறைகள் இருந்தாலும் அது பொறுத்து கொள்ளப்படும். இவர்களுக்கு பயன்படாத மனிதர்கள் உன்னுடைய முந்தை வினை பிறவியின் கேடுகளால் நீ இப்படி இருக்கிறாய் என்று சபிக்கப்படுகிறார்கள். இதுதான் நடக்குது. அதாவது மயிர்னு ஒண்ணு தேவையில்ல, அதனால அது உதிர்ந்துட்டே இருக்கு, இனிமே உதிர்ந்துடும் சொல்றது போல இவங்க மனிதர். அதனாலதான் நம்ம இந்த வந்து கர்ம கொள்கையை கடுமையா தொடர்ந்து மறுக்கிறோம். ஊழ்கொள்கை வேற, இன்னைக்கு சொல்லப்பட்ட கர்ம கொள்கை வேற. இன்று எவரெல்லாம் வந்து ஓங்கி புகழ் பெற்று இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் முந்தைய பிறவியில் நன்மை செய்தவர்கள். அதான் கர்ம கொள்கை. அப்போ முந்தைய பிறவியில நன்மை செய்தா அடுத்த பிறவியில ஊரடிச்சு உலையில போடலான்றதானே அதுக்கு பொருள். போன பிறவியில நல்லது செஞ்சுட்டாரு, புண்ணியம் நல்லது. ஏங்க இந்த பிறவியில இவன் இந்த ஆட்டம் ஆடுறான், இவன் எல்லாம் ஒழிய மாட்டானான்னு பலரை பார்த்து எல்லாரும் கேட்கிற நிலைமை இருக்கு. அப்ப என்ன பதில் வருது? இல்ல இவரெல்லாம் போன பிறவியில புண்ணியம் பண்ணிட்டாரு. அப்ப போன பிறவியில புண்ணியம் பண்ணா இந்த பிறவியில அயோக்கியத்தனம் பண்ணலாமா? இது என்ன வடிவமைப்பு? இது யாரு இந்த வடிவமைப்பை ஏற்படுத்தினது? இது இந்த வினைகளுக்கு எதிரானது. அது அந்த முருகு உரைக்கும் 6 வினைகள் இதெல்லாம் தான் எதிர்க்குது, மறுக்குது. நீ ஊழ் தொடர்ச்சியா பாரு, எல்லாவற்றையுமே ஊழ் தொடர்ச்சியா பாரு. அப்படி பார்ப்பதற்கு முன்பு நீ ஒன்ன புரிஞ்சுக்கணும், முரண்களை ஆற்றுப்படுத்த புரிஞ்சுக்கணும். நீ எதெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக ஆக்கத்திற்காக உன்னோடு இருக்கோ அதுதான் முரண். அந்த ஒரு ஆக்கம் அல்லது நோக்கத்தில் இருக்கும் கூறுகள் அல்லது மனிதர்கள் குறையோட இருந்தாலும் ஏத்துக்க, மிகையோட இருந்தாலும் ஏத்துக்க. இறைவனே அப்படிதான் இருக்கான். அதனால ஏத்துக்க, குறைய பெரிதுபடுத்தாத, மிகையும் பெரிதுபடுத்தி ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊழ்கொள்கைய சொல்லுது. அது இரண்டாவதா என்ன சொல்லுது? எந்த ஒரு மனிதருக்கும் கடந்த காலம் இருக்கிறது. அவங்க அந்த கடந்த பிறவிகள்லாம் எதனை கற்றுக்கொண்டார்களோ அந்த அடிப்படையில தான் இப்ப இருக்கிறாங்க. இவங்க இப்படியே இருக்க போறது இல்லை, எதிர்காலத்துல மாற்றம் அடைவாங்க. இப்படி நிப்பாரு. இப்ப இவங்க மிகையா இருந்தாலும் ஊழ் தொடர்ச்சி தான் காரணம், இப்ப இவங்க குறையா இருந்தாலும் ஊழ் தொடர்ச்சி தான் காரணம். அது இதற்கு அவர்களுடைய இந்த குறைநிலைக்கு இவர்கள் மட்டுமே பொறுப்பல்ல. நீ மிகையா இருக்கியா, உன்னோட தன்மைகளை கொடுத்து அவங்களையும் மேம்படுத்து. சும்மா குறைன்னு சொல்லி குத்தி காட்டிட்டே இருக்காத என்பதுதான் நம்ம சொல்ற கருத்து.
ஒரு பொது நோக்கம் இருக்கு. ஒரு குடும்பம்னா குடும்பத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, ஆக்கம் இருக்கு. அதில் இருக்கிற 4 பேரோ 40 பேரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் 100வது பிறவியில இருக்கலாம், இன்னொருத்தர் 1000 பிறவி எடுத்து வந்து மேதையா இருக்கலாம், இன்னொன்னு இப்பதான் புதிய பிறப்பு எடுத்து வந்ததா இருக்கலாம், ஒரு 40 25வது பிறவி நிலையில இருக்கலாம். எல்லாம் சேர்ந்ததா ஒரு குடும்பமா இருக்கு. இந்த முரண்களை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறம் தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நான் ஏத்துக்கணும். நம்ம முதல் உங்களோட லட்சுமியுடனான இல்ல தங்கத்துடனான கலந்துரையாடல் கூட நான் ஒரு 6 நெறிகள் பற்றி சொன்னேன். அதுல முதல் கருத்தே வந்து ஊழேற்றது தான். ஊழினை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஊழ்னு ஒண்ணு இருக்கு. கால தொடர்ச்சியில தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். நான் ஒரு கால தொடர்ச்சியில இருக்கிறேன், நீங்க வேற தொடர்ச்சியில இருக்கிறீங்க. என்கிட்ட ஏதாவது மிகையா இருந்தா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்ககிட்ட ஏதாவது இருக்குன்னா நான் கேட்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுக்குறீங்க. இப்படி நம்ம ஒருங்கிணைந்து வாழ்தல் தான் முரணியலாற்றல், மூநிலையாற்றல். இதற்கு மாறாக நீ இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு போன பிறவிதான் காரணம் அப்படின்னு சொல்றவங்க பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில நல்லா இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அடிப்படையில் இறை தன்மைக்கே எதிரானது. அப்படி யாரையும் பார்க்க கூடாது, அப்படி யாரையும் பேசக்கூடாது. இந்த பிறவியில் செய்யும் கேடுகளுக்கு இந்த பிறவியிலேயே தண்டம் வழங்குவான் இறைவன். அதுக்கெல்லாம் மறைச்சிட்டு சும்மா சுத்திட்டு இருக்கும் வெளியில. அது நல்லா இருக்கிறதா சுத்திட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள அவ்வளவு சிக்கலா தான் இருக்கும். அதனால நாம ஊழ்கொள்கைய இப்படி முரண்களுக்கு அடிப்படையாக இருப்பதே ஊழ்தான் என்ற அடிப்படையிலிருந்து புரிந்து கொண்டு ஊழ்நிலை எனப்படுவது ஒரு அற்புதமான கொள்கை. நமக்கு இன்னும் காலம் இருக்கு, எதிர்காலம் மாற்றங்களோடு காத்திருக்கிறது. அதனை நோக்கி நாம் விருப்பத்தோடு செல்வோம்னு நம்ம இருக்கணுமே தவிர யாருடைய ஏளனத்திற்கும் ஆட்படக்கூடாது. அதே போல நாம் மிகையாக இருக்கிறோம் என்பதனால் யாரையும் துளி அளவும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. நன்றிங்க ஆசான். மிக்க நன்றி. மகிழ்ச்சியா இருக்குங்க ஆசான். தெளிவான ஒரு விளக்கம் கேட்டதுல. இது கேட்பவர்கள் அனைவரையும் யோசிக்க வைக்கும். மேலும் இதை தெளிவா புரிஞ்சுக்கும் போது கூட இருக்கிறவங்களை அரவணைத்து போறதுக்கான வழியாவும் இது இருக்குங்க ஆசான். நன்றிங்க ஆசான். அடுத்து எனக்கு ரொம்ப முக்கியமா கேட்கணும்னு நினைக்கிறது, குழந்தைகளுக்காக இதை நான் கேட்கிறேங்க ஆசான். இயல்திறன் அறிந்து கொள்ளுதல் பத்தி. ஏன்னா இந்த காலகட்டத்துல மிகவும் இன்றியமையாத கருத்தா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மையோடு தான் பிறந்திருக்கு. ஆனா நீங்க சொல்லுவீங்க இந்த போலச் செய்தல் பத்தி. அந்த மாதிரி தொழிற்சாலையில போலச் செய்த பொருட்களை தான் தரப்பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்ப்போம். அது மாதிரி இப்போ குழந்தைகள் எல்லாத்தையும் ஒரு தரப்பரிசோதனைக்கு உட்படுத்துற மாதிரி தான் எல்லாத்தோட பார்வையும் இருக்கு. பள்ளிகள்லயும் அதான் நடக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம பெற்றோரோட எதிர்பார்ப்பு தான் அங்கேயும் நடக்குது. அந்த இயல்திறன் என்னங்கிறது பெற்றோர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இது இது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம போகும் இல்லைங்களா சார்? அந்த இயல்திறன், ஏன்னா இயல்திறன் என்பது உள்ளிருந்து எழுவது பிறர் ஊட்டி உண்பதல்ல அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆற்றார் இன்றியும் போற்றார் இன்றியும் உற்றா இருப்பவன் என் மையன் ஆக்கையுள் அப்படின்னு தான் அந்த மறைமொழி சொல்லுது. அதனால இயல்திறன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எந்த குரங்குட்டியாவது மரத்துல தொங்க தெரியாதுன்னு இருக்குதாங்க? ஏதாவது ஒண்ணு இருக்குதா? எல்லாத்துக்கும் தொங்க தெரியும், தாவ தெரியும். என்ன, ஏதாவது ஒரு பறவை அம்மா எனக்கு ரெக்க வலிக்குது அப்படின்னு சொல்லுதா? சொல்லாது. ஏதாவது ஒரு பாம்பு எனக்கு ரொம்ப சோம்பலா இருக்கு, நீ போய் 4 எடுத்துட்டு வந்து முட்டையை எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்ட்டு படுத்து கிடக்கா? இல்ல. ஏதாவது ஒரு உயிரினம் ஒரு துளி மழை விழுந்ததுன்னா ஐயோ வந்துருச்சுடா மழைன்னு ஒரு புல்லு முளைச்சு வெளியில வருது. பக்கத்துல இருக்கிற அந்த தாய் வேர் வந்து ஏய் எழுந்துரு, மழை வந்திருக்கு முளைக்கணும்னு சொல்லிட்டு இருக்குதா? இந்த மனித பிறவிக்கு மட்டும் ஏன் அந்த கொடுமைன்னா, இதுகளுக்கு இயல்புன்றது உள்ள இருக்கு, வெளியில இல்ல அப்படின்றதே புரியல. இப்ப இந்த கூட்டத்துக்கு, இப்ப சமகால கூட்டத்துக்கு எல்லாமே வெளியில இருந்து தான் வரணும். எல்லாமே கத்துக் கொடுக்கணும், அறிவுரை சொல்லணும், வழி நடத்தணும். இதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாலும் சிக்கல் இல்லை. இதுக்கு நிறைய தெரியும். அது எல்லாமே ஆகவழித்தனமா இருக்கும். இந்த கல்வி முறை நம்ம பல முறை பேசிட்டோம்.
யாருக்கு என்ன இயல்பு திறன் இருக்கு, இதுதான் பாடத்திட்டம், இதை படி, அவ்வளவுதான். பறக்க வேண்டியவனை நடக்க சொல்றது, நடக்கிறவனை தாவ சொல்றது, யாருக்கு என்ன இருக்குன்னு பத்தி அக்கறையே இல்லாத ஒரு கல்வி முறை. குடும்பங்கள் அதுக்கு ஆட்பட்டுச்சுன்னா ஏமாந்தல்ல, பொறுப்பு தட்டி கழிச்சு. கொண்டு போய் போட்டு விட்டோமா, வேலை முடிஞ்சிச்சு, நிம்மதியா இருப்போம் அப்படின்னு கொண்டு போய் போட்டு விட ஆரம்பிச்சிச்சு பள்ளிக்கூடங்கள். அங்க வர்ற ஆசிரியர்கள், அவங்க கற்பிக்கிற பாடம் எதுவுமே இயல்பு திறன் அடிப்படையிலானதே கிடையாது. இதுல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60-70 ஆண்டுகளா பழகிட்டோம், நம்ம தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளோ கல்வி நிறுவனங்கள் வளர்ச்சி அடையல, அவ்வளவு பேர் போகல. அது ஏதாவது தனக்கு என்ன திறன் இருக்கோ பார்த்துட்டு வளர்ச்சி அடைஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமையை பார்த்தா நுட்பமான எந்த கலைகளுக்குமே மனிதர்கள் கிடைக்கிறது இல்லை. எந்த அளவுன்னா, இப்போ நகை செய்யறது, பொற்கொள்ளர்கள், நீங்க இன்னைக்கு பட்டியலே போட்டுடலாம், அவங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க. அவ்வளவு பேர் தான் இருக்காங்க. கோயில் கட்ட தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? தமிழ்நாட்டிலே அதிகம் பேர் அடர்த்தியா இருக்கிறது நம்ம திருவெண்காடை சுத்தி இருக்கிற பகுதி தான். சோழ நாட்டுல தான் பொற்கொள்ளர்களும் அவங்களும் இருக்காங்க. கொங்கு கோவை பகுதியில கொஞ்சம் பொற்கொள்ளர்கள் இருக்காங்க. நெசவாளர்கள்னு எடுத்துக்கங்க, கைத்தறிய கத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்ம இளைஞர்களே இருக்காங்க. அது அந்த அளவுல தான் இருக்கு. ஒரு 2 பேர் வந்தா போதும்னு கேக்குறாங்க. 7 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்டுல பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம எந்த தொழில எந்த நுட்பத்தை கையில வச்சிருந்தோமோ அதை கத்துக்கிறதுக்கு ஒரு 100 பேர் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனா இங்க ஒரு 7 கோடி பேர் இருக்காங்க. அப்ப எங்க தாண்டா போறீங்க எல்லாரும் அப்படின்னா, இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமா அதை நோக்கி ஓடு, நாளைக்கு வேற ஒண்ணா அதை நோக்கி ஓடு. இந்த போர் நடக்குது, ஆயுதம் செய்யறதுக்கு தாங்க இனிமேனா. இதெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம், வெக்கம், மானம், சூடு, சுரணம் இல்லாம எப்படி துப்பாக்கி தயாரிப்பது, எப்படி தோட்டா தயாரிப்பதுன்னு படிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க. ஐயோ இது உயிரை கொள்றதாச்சு, அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, இதுதான் எங்களுக்கு வேலைன்னு. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் தங்களுக்கு என்ன தேவையோ அதை பாடத்திட்டமாக்கி எல்லாரையும் அதற்குள்ள திணிக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதரும் அல்லது குடும்பமும் தமக்குரிய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுக்காக அதை நோக்கி குழந்தைங்களை அனுப்பி விட்டுருது. இதோட விளைவு என்னன்னா, முரண்கள் பற்றிய பார்வை செதஞ்சு போச்சு. நீ ஒரு குழந்தைய படிச்சா போதும், மதிப்பெண் எடுத்தா போதும், வேலைக்கு போனா போதும்னு வளர்த்துட்ட. இன்னைக்கு என்ன சொல்ற, என்ன கவனிக்கல, எனக்கு உடம்பு முடியலன்னா பக்கத்துல உட்கார்றது இல்ல, இல்ல என்னோட தேவை என்னன்னு இல்லை, என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற. நீ தானே சொன்னா படிச்சா போதும், வேலைக்கு போனா போதும்னு, அது செஞ்சிருச்சு. நீ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, நீ சொல்லிக் கொடுக்கவே வேணாம், தானா வரும். எந்த குழந்தைக்குமே அம்மா அப்பாவோட இருக்கணும்ன்றதுதான் இயல்பு, இறைவன் வழங்கினது அப்படியே தான் இருக்கு. எல்லா குழந்தைகளுமே உறவாடுறதுதான் விரும்பும். தவழும் பொழுதோ அல்லது ஓடுற வரைக்கும் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கும். அப்புறம் அதுக்கு வயதுக்கு ஒத்த நண்பர்களோட இருக்கணும்னு விரும்புவது. ஒரு கூட்டத்துல வாழும் பொழுது ஒரு 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 பிள்ளைக்கு ஒண்ணு வரும், இன்னொரு பிள்ளைக்கு ஒண்ணு வராது. அதுக்கு சண்டை போட்டுக்கும், அடிச்சுக்கும், மூஞ்ச தூக்கிக்கும், அப்புறம் சிரிச்சுக்கும். இதுல கத்துக்கும். இதுதான் கல்வி. அதுல ஒரு காதல் போன்ற ஒண்ணு வரும், அப்புறம் அது உடையும். ஓ இது இல்லை அப்படின்னு உன்னை கத்துக்கும். இதெல்லாம் உறவை கத்துக்கிறது, அதான் முரணியல் ஆற்றல். இதெல்லாம் அதுல அந்த ஊழ் தொடர்ச்சி வந்துடும். அந்த இருக்கிற குழந்தை கூட்டத்துல ஒவ்வொன்றும் ஒரு படிநிலையில இருக்கா, இது அதோட தன்மையை கொடுக்கும், அது இதோட தன்மையை கொடுத்து அழகா அந்த ஒரு ஒரு ஒருங்கமைவு நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாத்தையும் அடிச்சு நிரவி இதைதான் செய்யணும், இப்பதான் நீ வெளியில போகணும், இதுதான் விளையாடுற நேரம், இந்த விளையாட்டு தான் விளையாடணும் என்று செய்யும்போது சமூக ஊடாட்டம் இல்லாம போயிடுச்சு. அப்ப அவங்க தங்களுக்கு இயல்பா என்ன திறன் இருக்கு என்று அறிந்து கொள்வதற்கு தயங்குறாங்க. எத்தனையோ பேர் வராங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏங்க ஏதாவது ஒரு விருப்பம் சொல்லுங்க, உங்களுக்கு இயல்பா என்ன வரும்னு கேட்டா தெரியலன்றாங்க. அவங்களுக்கு 40 வயது, 50, 60 வயது, 20 வயது, இப்படி வேறுபாடு இல்லாம இருக்கு. ஏன்னா
ஏதோ ஒன்று அல்லது இரண்டை நோக்கி அவங்க வளர்த்தெடுக்கப்பட்டுட்டாங்க. இது பொருள் ஈட்டுவதில் வெற்றி தந்திருக்கலாம், புகழ் பெறுவதில் வெற்றி தந்திருக்கலாம். ஆனா மனித வாழ்க்கையை படுதோல்விக்குள் தள்ளிவிட்டது, படுகுழிக்குள் தள்ளிவிட்டது. மனித வாழ்க்கைன்றது பொருள் ஈட்டுறதில் மட்டும் இல்லை, அது வேணும், ஆனா அது மட்டும் கிடையாது. மாற்று கருத்து, முரண்கள் ஆகியவற்றோடு ஊடாடுறது. அப்படி ஊடாடணும்னா ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட இயல்பு என்னன்னு தெரியணும். தனக்கு எது வரும், இயல்பா எது வராது, தனக்கு இயல்பா எது விருப்பமானது, எது விருப்பமற்றதுன்னு தெரியணும். அப்படி தெரிவதற்கான சூழல் இங்க வந்து கடுமையா ஒடுக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு அது ஒடுக்கப்படுது. இதன் விளைவாக ஒரு பொருளை நோக்கி ஓடி அதில் வெற்றி அடைகிறார்கள். பலாயிரம் கூறுகளை அவர்களே சிதைத்து விட்டார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அத திறனியல் ஆற்றல் அப்படின்னு அதுல மாந்தர்க்குரிய வினை வகைகளில் 3வது திறன்களுடைய இயல்பை ஆற்றுப்படுத்துதல். உனக்கு என்ன திறன் இருக்கு? வெறுமனே திறன்றது தொழில் செய்யறது இல்ல. ஒரு பாட்டு பாடுறது, இல்ல பாட்டு பாட வரலையா, அதுல ஏதோ கருவி, இல்ல அதுவும் வரலையா, ஒரு இத கருவி. நம்ம அப்படிதான் செய்யறோம். தனிக்குரல் பாடுறீங்களா, நல்லா சிறப்பா பாடுறீங்களா, உங்களுக்கு அது வருது, வாங்க நீங்க தனி பாடல் பாடுங்க. இல்ல குழு பாடலுக்கு தான் ஒத்து வருதா, குழு பாடல் பாடுங்க. இல்ல அதுல சுரவரி மட்டும்தான் வருது, சுரவரி மட்டும் பாடுங்க. இல்லைங்க எனக்கு குரல் வழியா எதுவுமே வரல, விரல் வரும், நீ வா இங்க தாளம் போட்டு காட்டு, ஒரு மணி, ஒரு சலங்கை, ஒரு குச்சி தட்டுறது, எதையோ ஒண்ணு செஞ்சு பாரு. இல்லைங்க எனக்கு இதுவும் வரல, பரவாயில்ல. இந்த இசைக்குழுவுல நிறைய பணி இருக்கு, இவங்களுக்கான உணவு பார்த்துக்கணும், இவங்களுக்கான தங்குமிடம் பார்த்துக்கணும், அதை ஒருங்கிணைக்கிறியா? இனி இது வரலன்னா இன்னொன்னு எது வரும் அப்படின்னு பார்க்கணும். இது வரல அப்படின்றது இல்ல சிக்கல், இது வரலன்னா வேற ஏதோ வரும், அது என்னன்னு பார்க்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பொறுப்பு. அதை விட என்ன வேலை ஒரு குடும்பத்துல? ஏன்னா 4 கோடி பேரோட திறனையா பார்க்க போறீங்க? 4 பேர் இருக்கிறீங்க. இந்த 4 பேர்ல யாருக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு பார்க்க தெரியாதா? பொறுப்பு இல்ல. இந்த பொறுப்பை யார்கிட்டயாவது கொடுத்துடுறது, ஒரு கல்வி நிறுவனத்துல கொடுத்துடுறது, அல்லது வேலை வாய்ப்பு நிறுவனங்கள்ட்ட கொடுத்துடுறது. இதுல நீங்க அந்த நிறுவனங்கள் அவங்களோட திறனை கண்டறிந்து கூட வெற்றியடை வைக்கலாம். ஆனா மனிதனா நீங்க சேர்ந்து வாழணுமே 4 பேரு, எப்படி வாழ்வீங்க? ஒண்ணு இல்லைங்க, என் கூட படிச்ச 10வது 11வது படிச்சவங்கள ஒரு சிலர், அவன் படிக்கவே மாட்டான். படிக்க மாட்டான்னா முயற்சி பண்ணுவான், அவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டான். அப்படி ஒரு பையன், அப்படி நிறைய பேர் இருந்தானுங்க. ஒருத்தனை பத்தி சொல்றேன். அவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். எனக்கும் படிப்பு வராது, ஆனா நான் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டாதான் படிப்பேன், புரியலைன்னா புரியலன்ட்டு போயிடுவேன். அவன் வந்து தலைகீழா நிற்பான், செவுத்துல முட்டிக்குவான், படிச்சுட்டே இருப்பான், மதிப்பெண் எடுக்க மாட்டான். அப்புறம் நான் வந்து எங்கெங்கேயோ வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. ஒரு நாள் சமூக வலைதளங்கள்லாம் வந்து பார்த்தா அவன் சொகுசா அமெரிக்காவில இருந்து புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு இருக்கான். ஏன்னா தகவல் தொழில்நுட்ப துறையில வந்து அவன் கடன்னு வளர்ச்சி அடைந்து அமெரிக்காவுக்கே போயிட்டான். இந்த மாதிரி நான் நிறைய பேர் நீங்களும் பார்த்துருக்கலாம். அதுக்கு என்னடா இது, இவன் எப்படா இவன் படிக்கவே மாட்டான்? என்னன்னா அவன்கிட்ட இருந்த திறன் என்னன்னா, புரியெல்லாம் வேணாம், நீ சொல்லு நான் செய்யறேன், புரிஞ்சிக்க மாட்டேன், எனக்கு வராது தெரியாது, நீ சொல்றத நான் அப்படியே செய்வேன்றது அவன்கிட்ட இருந்தது. தகவல் தொழில்நுட்பம் அதற்கே உரித்தானது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத, இதுவும் சேர்ந்தா அது அப்படியாங்க அதுன்ட்டு போயிட்டான். இந்த மாதிரி பல பேர் அதுல வளர்ந்துட்டாங்க. இப்படி வளர்ந்த தகவல் தொழில்நுட்பம், அதனை ஒத்த மனப்பாடம், கீழ்ப்படிதல், ரெண்டையும் சொல்றேன். ஒன்று மனப்பாடம், ரெண்டாவது கீழ்ப்படியாது, கேள்வி கேட்காது. இதுல வந்து ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு. இந்த கூட்டத்தோட இன்றைய வாழ்க்கை முறையை பாருங்க, தெரிஞ்சிடும் நான் என்ன சொல்றேன்னு. இந்த மாதிரி வளர்ந்தவங்களோட வாழ்க்கை முறை இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த மனச்சிதைவு, மன அழுத்தம், பதட்டம்னு புலம்புறதெல்லாம் யாரு? ஆடு மேய்க்கிறவங்க புலம்புறான், மீன் பிடிக்கிறவங்க புலம்பிட்டு இருக்காங்க, இல்ல மரம் ஏறி பனை மரத்துல ஏறி கல்லும் பதநீரும் இறக்குறவங்க வந்து மன அழுத்தம் இருக்குங்க அப்படின்றாங்களா? இல்ல ஒரு 3 அடி அகலம் உள்ள வரப்பு, சேறு போட்டு அழுத்தி எடுத்து மிதிச்சு அண்டை கட்டி வரப்பு கட்டுறவன், ஐயோ ஒரே டிப்ரெஷனா இருக்குங்க அப்படின்ட்டு போறாங்க. இல்ல, மனப்பாடம், கீழ்ப்படிதல்,
இது 2 சிறப்பா எதுக்கெல்லாம் வந்துச்சோ அது மட்டும்தான் மன அழுத்தம்னு சொல்லும். நான் எதையாவது செஞ்சேன்னா எனக்கு புரிஞ்சா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் மன அழுத்தமே வராது. ஏன்னா அவங்க அழகா என்னன்னா இந்த இறைவன் கொடுத்த இயல்பு திறனுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இயல்பு திறன் என்ன சொல்லுதுன்னா, "இங்க பாரு, இது உனக்கு புரியலையா, இது உனக்கு வரல, விட்டுரு" அப்படின்னு. இவ்வளவுதான். இவ்வளவு எளிமையானது. புரியறதெல்லாம் முக்கியம் இல்ல, செஞ்சு காட்டணும். அப்படி இறங்கின கூட்டம் செஞ்சு காட்டுது. ஆனா அது வாழ்க்கையை தொலைச்சுது. இயல்பு திறன்னா 2 பேருக்கு திருமணம் பண்ணிக்கிறாங்க, மனம் புரிந்து கொள்கிறார்கள். இயல்பு திறன் தொழில் மட்டும் கிடையாதே, வாழ்க்கையை பார்க்கிற முறை, அது எல்லாத்துலயுமே திறன் இருக்கு இல்லையா? ஒரு காதல், அதுக்கு கூட ஒரு திறன் வேணும். காதலிக்கிறதுக்கும் திறன் இல்லாம காதலிக்க முடியாது. ஒருத்தருக்கு கூடுதலா இருக்கும், ஒருத்தருக்கு குறைவா இருக்கும். இப்ப இந்த திறன் என்ன இயல்பாக இருக்கிறதுன்னே புரியாத 2, இதுவும் கீழ்ப்படிதல் மனப்பாடம், அதுவும் கீழ்ப்படிதல் மனப்பாடம். இந்த 2 சேர்ந்துருச்சு. இது என்ன வாழுது? என்னத்த வாழுது? 2ம் அடிச்சுக்குது. அப்புறம் நெறைய குழந்தைங்க அறிவு திறன் குறைபாட்டோட பொறக்குறாங்க. எப்படி பொறப்பாங்க? எதனால பொறப்பாங்க? மருந்துகள் ஒரு காரணம். அத விட்டுருவோம். மனநிலையிலேயே திறன் அறிதல் குறைஞ்சு போச்சுன்றாங்க. மனநிலையிலேயே திறன் அறிதல் குறைந்து விட்டது. நீங்க பார்த்தாலே தெரியும். இன்றும் மரபு வழிப்பட்டு உடல் உழைப்பில் மிகுதியாக ஈடுபட்டு தன்னுடைய திறனுக்கு உரிய எல்லையில் நிற்பவர்கள் வீட்டு குழந்தைகள் திறனோட தான் இருக்காங்க. துடிப்பா இருக்காங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க, அறிவு சிறப்பா இருக்கு. எங்க குறை வருதுன்னு நீங்களே பாருங்களேன். உரையாடலை கேட்கறவங்களுக்கே தெரியுமே, எந்த குழந்தைங்க அறிவுத்திறன் குறைபாட்டோட பிறகுது? ஏன்னா முந்தைய தலைமுறை இயல்பு திறன்களை நசுக்கி கொண்டது, தனக்குத்தானே நசுக்கிச்சு. இப்ப ஒரு பொருளை நோக்கிட்டு அதன் பின்னாடி ஓடுறதுக்காக கீழ்ப்படிதல் மற்றும் மனப்பாடத்தை பின்பற்றினா என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு துறையை தவிர வேற எதுலயுமே அதுகளுக்கு அறிவுத்திறன் இல்லாம போயிடுது. எந்த உணவு சாப்பிடணும் சொல்ல வேண்டியிருக்கு, இது திங்கலாம், இது திங்கக்கூடாது. எத்தனை மணிக்கு தூங்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் என்ன ஒரு கொடுமை. இப்ப வந்து கேட்கறவங்க, நாங்க எதை சாப்பிடுறதுன்னு கேட்கறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதை விட ஒரு கொடுமை ஏதாவது இருக்குமா? ஏதாவது ஒரு உயிரினம், சரி மற்ற உயிரினம் விட்டுருவோம், மனிதர்கள்லயே ஒரு தன்னோட இயல்பு திறனுக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குழப்பமே வராது, வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எனக்கு ஆகும், இதெல்லாம் ஆகாது. இவ்வளவுதான் அது. ஒரு ஒரு நொடியில விளங்கும் உண்மை அது. ஆனா தேவையில்லாததை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இயல்புகளை பற்றிய புறக்கணிப்பில் இருப்பவர்களுக்கு தான் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டல் தேவைப்படுது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, திறனியல் ஆற்றல், திறன்களுடைய இயல்பினை ஆற்றுப்படுத்துதல், அது வந்து மாந்தருக்கு உரிய வினையாக முருகு கொண்ட கொள்கை. இதெல்லாம் வந்து பன்னெடுங்காலமா இருந்தது. அதை நம்ம இப்போ ஒரு நூலா தொகுக்கிறோம். நீங்க முருகு அல்லது முருகன், கந்தன், வேலன், இப்படி இந்த பேர்கள்ல இருந்த தெய்வங்களை மக்கள் வழிபட்டாங்களே, அவங்க போய் என்ன வழிபட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கடந்த காலத்துல எப்பா எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுன்னு கேட்பாங்க. முன்னாடி எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படித்தான் கேட்பாங்க. அவன் எந்த வழியை காட்டுறானோ அந்த வழியில போனாங்க. இப்பெல்லாம் இப்படிலாம் வேண்டது இல்லை. எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு வாய் சொல்லும். உள்ள வந்து குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் குறிப்பிட்ட ஒரு தொகையில் குறிப்பிட்ட ஒரு வேலை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு கேட்கும். அது நடக்காது. அது நடக்குதுன்னா நீயா முயற்சி பண்ணி அதை போய் உனக்கு கிடைச்சிருது. ஆனா தெய்வம் வழிகாட்டினால் ஒரு பொருளில் மட்டும் வெற்றி கிடைக்காது, அதுல முழுமை கிடைக்கும். அதுதான் இறைநெறின்றது. அதாவது திருநெறின்றது என்ன? திருநெறின்றது வேற, அது ஒரு ஆழ்ந்த தலைப்பு, விட்டுருவோம். மாந்தருக்கு உரிய நெறி என்பது என்னன்னா முழுமையை நோக்கி அழைத்து செல்லுதல். இப்ப யாருக்குமே முழுமையெல்லாம் வேணாம், எனக்கு இது முடியணுங்க, இது இத்தனை நாள்ல முடியணும், அப்படிதான் போய் வேண்டுதலே. ஆனா நம்முடைய துன்பம் அப்படிப்பட்டதல்ல.
எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலையேன்னு போய் வேண்டுவாங்க. ஏதோ ஒரு சூழல்ல அது கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு வழிகாட்டல் சிந்தையில கிடைக்கும். இறைவன் அதெல்லாம் உடல்லயே புதிச்சு வச்சிருக்கிறான். ஒவ்வொருவருக்கு உள்ளும் இருக்கு, புறமும் இருக்கு. நீ திறந்த மனதோடு கேட்டா உனக்கு கிடைக்கும். நீ ஏகப்பட்ட நிபந்தனைகளை வச்சுக்கிட்டு தான் நீ வேண்டவே போற. அப்படி போகும்போது நீ எதை கேட்கிறியோ அதை கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிற. அப்ப என்னன்னா, ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இயல்பு திறனுக்கு எதிராக தான் வேண்டுதலே வைக்கிறாங்க. மாறாக திறந்த மனதுடன், ஒப்படைப்புடன் இறைவனை வேண்டும் பொழுது அவரவருடைய இயல்பு திறன் அவருக்கு காட்டப்படுகிறது. இதனை எடுத்து உரைப்பது இந்த முருகுத்தன்மை கொண்டவர்களுடைய வினையாக இருந்திருக்கு. காலகாலமா வழி நடத்தினாங்க இல்லையா, அவங்க இதைதான் எடுத்துரைக்கிறாங்க. திறனறிந்து நடந்துக்கங்க, உன்னுடைய இயல்பு என்னவோ அதன்படி இரு என்று சொல்றாங்க. இதுதான் மக்கள் எல்லாரும் இல்ல, யாருக்கு நெறிப்பட்டு வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கோ அவங்களுக்கான அந்த வினை இது. திறனியல் ஆற்றல் என்பது. நன்றிங்க சார். இப்போ நம்ம என்ன விளக்கத்துக்குள்ள போனாலும் அந்த முரணியல் இருந்தா எல்லாமே துவங்குது. எல்லாத்துக்கும் அதன் அடிப்படையில் தான் எல்லா ஒவ்வொரு தெளிவும் புரிதலும் கிடைக்குதுங்க சார். அப்படிங்கிறது உங்க விளக்கத்துல புரிஞ்சுது. அப்போ நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா படைத்தபடி நம் படைப்பவரிடம் ஒப்படைத்து வாழும்போது நம்ம வாழ்க்கை எளிமையா நல்லபடியா இருக்கும். கூட நம்ம இயல்திறன் எல்லாம் நம்ம நிராகரிக்கும் போது நம்ம வாழ்க்கை மட்டும் அல்ல, அடுத்த தலைமுறையினர் இப்ப பிறந்துக்க குழந்தைங்க இல்ல, இனி பிறக்க போற குழந்தைகள் வாழ்க்கையும் நம்ம ஒரு சிதைவுக்குள்ளாக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போது நல்லா புரியுதுங்க சார். நன்றிங்க சார். அடுத்து பிறப்பறுத்தல் பத்தி கேள்விங்க சார். திருக்குழந்தைக்கும் பிறப்பறுத்தலுக்குமான உறவு இன்றியமையாத ஒன்று. திருக்குழந்தை பிறவாமை வேண்டுவதில்லை. ஏனென்றால் நான் பிறக்க வேண்டாம் என்றாலே அது ஆணவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் பிறவாமை வேண்டினால் இறையோடு உறவாமை உண்டாகிவிடும் என்பதும் திருக்குழந்தை கருத்தில் உள்ளது. அப்போ வீடு பேறு அடைதல் குறித்து முருகு உறும் கொள்கை என்னன்னு சொல்லுங்க. இது அழகான ஒரு அமைப்பு. அதாவது வீடு பேறு அடைதல் என்பதுதான் மாந்தருக்குரிய இலக்கு என்று கூறப்படுகிறது. அது ஒன்றும் தவறு இல்லை. வீடு பேறு அடைதல் என்ன, இறைவனுடைய அடி சேர்தல் அல்லது இறைவனுடைய காப்பு மட்டுமே போதும் என்று இருத்தல். எனக்கு என்னை நானே காத்துக்கொள்ள மாட்டேன், நான் என் வீடு அடைந்து விட்டேன், இனி என் தந்தையும் தாயும் காப்பார்கள். இதுதான் வீடு பேறுன்றது. இப்ப பிறவாமை என்று ஒன்று இருக்கு, இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப பிறவாமை என்ற கருத்து நான் மீண்டும் பிறக்க கூடாது அப்படின்னு நம்ம ஒருத்தர் வேண்டுறார். அப்ப நான் என்ற அடையாளத்தை அவர் ஒத்துக்கிறார். அதாவது ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றில் அவர் இன்னும் தன் ஆணவத்தை விடவில்லைன்னு அதுக்கு பொருள். ஒருவர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, மீண்டும் பிறக்கிறார். மீண்டும் பிறக்கும் பொழுது அவருடைய முந்தைய பிறவி யாதுன்னு அவருக்கு நினைவுல இருக்காது. அவருடைய வினைகள் வழியாக அது வெளிப்படும். ஆனா அவருக்கு தெரியாது. யாரும் ஒரு 10-12 வயது ஆயிடுச்சு ஒரு குழந்தைக்கு, அது போய் நான் போர் வீரர் ஆகணும், இல்ல போர் களத்துல தளபதி ஆகணும்னு கேக்குது. எப்ப அவனுக்கு 12 வயது முதல்ல போய் பயிற்சிக்கு போ அப்படி சொல்லும்போது, இல்லைங்க, போன பிறவியில நான் தான் ராஜராஜ சோழன், இப்ப எனக்கு 12 வயதுலயே அப்பெல்லாம் நான் போருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்கும்? நீ போன பிறவியில ராஜராஜ சோழன்னா நீ போய் சொல்லலாம் வேண்டியதில்ல, உன் செயல்பாடே அதை காட்டிடும். ஊரே கூப்பிடும், எப்பா நீ வாப்பா தலைமை தாங்கப்பா, வயது எனக்கு குறைவுதான், வயது குறைவா இருந்தா என்ன, உன் செயலை பார்த்தா தெரியலையான்னு கூப்பிடும். அதாவது என்ன கருத்துனா, முந்தைய பிறவியெல்லாம் நினைவுல இருக்காது, ஆனா இயல்பு திறன்ல இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றது. இயல்பு திறன்ல இருக்குன்னா அது தானே வெளிப்படும், நீ போட்டு அதை அமுக்காம இருந்தா.
அப்போ நான் என்பது நினைவுல இருக்கிறது இல்ல, அது இயல்புல இருக்கிறது. இதுதான் ஆணவம் பற்றிய ஒரு கருத்தின் சுருக்கம். நிறைய இருக்கு ஆணவத்துல. ஒருவர் நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, அவருக்கு நினைவிலேயே இல்லாத அந்த முந்தைய பிறவி தொடர்ச்சியை அவர் அறுக்க வேண்டும் என்று கேட்கிறார்னா, அது எவ்வளவு ஆணவம் அது? உனக்கு தான் அது நினைவுல இல்லையே. அப்ப நான் பிறக்கக்கூடாதுன்னா, அப்ப எல்லாருமே நினைச்சுட்டாங்கப்பா. இப்போ இந்த 700 கோடி பேருக்கும் திடீர்னு என்ன ஆயிடுச்சு? இல்லைங்க, நான் இனி பிறக்கக்கூடாதுங்க அப்படின்னு இவங்களுடைய சொற்கள்ல சொல்லணும்னா, அந்த ஏதோ ஒரு ஞான நிலை கிடைச்சிருச்சு. எல்லாருமே முடிவு பண்ணிட்டான். 700 கோடி பேரும் நான் பிறக்கவே கூடாதுங்க. அப்ப இறைவன் பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு ஒரு உயிரினமா உன்னை படைக்கிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டு, அதுக்கு எவ்வளவு வினைப்பாடு, அதுல எவ்வளவு பிற உயிர்கோளோட பங்களிப்பு, எவ்வளவு ஒழுங்கு. நீ என்னமோ ஞானம்ன்றது என்ன மறுபடியும் பெறக்கூடாதுங்களா? எவ்வளவு அபத்தமானது. ஏன் உனக்கு என்ன அவ்வளவு என்ன சிக்கல் இங்க? இது இறைவன் படைக்கும் உலகம் என்பதை பத்தி ஒரு மரியாதை இருந்ததுன்னா இங்க வரக்கூடாதுன்னு நினைப்பியா நீ முதல்ல? இதுதான் முருகின் கேள்வி. பிறவாமை வேண்டும் என்று கேட்பது ஒரு நிலை. அதுலலாம் ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. பிறந்தே ஆகணும்லாம் கேட்க சொல்லல. போதும் நிறைவா சொல்றது இருக்குல்ல. போதும், எனக்கு போதும், நான் நிறைவா இருக்கிறேன், எனக்கு இதுக்கு மேல பிறந்து என்ன செய்ய போறேன்றது ஒரு வகை. ஆனால் பிறவாமையே முயற்சியாக கொண்டிருத்தலை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். பிறவாமை வேண்டும் என்று விரும்புதல் வேறு. நிறைவடைந்து விட்டேன், இது விரும்புறது. பிறக்கவே கூடாது, அதுக்கு நான் என்னென்னலாம் செய்ய போறேன்ட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இப்போ. அதுக்கு சொல்றேன், அது ஒரு அபத்தமானது. நீ நிறைவடைந்து விட்டால் மீண்டும் அதே அடையாளத்தோடு வரமாட்டாய். ஆனா வேற அடையாளத்தோட வரலன்றதுக்கெல்லாம் எந்த உறுதியும் கிடையாது. இது பிறவாமை. வீடு பேருன்றது வேறானது. அது என்னன்னா, வாழும் பொழுதே இறைவனுடைய அரவணைப்பில் இருந்தால் அது வீடு பேரு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மாணிக்க வாசகர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிரல, அதுக்கப்புறமும் இருந்தார். இவனுங்க வீடு பேருன்னா மரணம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஆன்மீகம் சார்ந்த கூட்டத்துக்கு நிம்மதின்றது மரணம் தான் ஒரு பார்வை இருக்குங்க. வாழ்க்கையே ஒரு துயரம் இதுகளுக்கு. மொட்டை அடிச்சுக்கோ, இந்த இதெல்லாம் பாருங்க, ஆதீனங்கள்லாம் மொட்டை அடிச்சுக்குவாங்க. ஏன் முடி வளர்த்தா என்ன? என்ன பிரச்சனை உனக்கு முடி வளர்த்தா? அது அந்த தோற்ற பொலிவு இருக்கக்கூடாதான். நாயன்மார்கள் எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. முடி வளர்க்கிறவெல்லாம் அப்ப இறைவனுக்கு எதிரானவன். படர் சடையான், நம்ம தகப்பனே படர் சடையான் தான். அன்னை சுரிகுழல் பனைமுளை மடந்தை. அப்ப அவங்களுக்கெல்லாம் பற்று இருக்கு, நீ மட்டும் பற்று அறுத்தர்ற. இறைவனுக்கே கூந்தல் மேல பற்று இருக்கு, உனக்கு பற்று இல்லை. அதுதான் பொருள். அதுக்கு இதெல்லாம் அயல் சமயத்தவருடைய கருத்து. முக்கியமா சமணர்களும் பௌத்தர்களும் மண்டையை மழிச்சிட்டு தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு வாழ தெரியாது, வாழ பிடிக்காது, யாராவது வாழ்ந்தா அவங்கள பார்த்தா பிடிக்காது. அதனால காமம் கிடையாது. காமம் ஒரு பாவம், தோற்றத்தை அழகா வச்சுக்கிட்டா ஒரு பாவம், எப்ப பார்த்தாலும் பேரஞ்ச மாதிரியே தெரியணும். அத மாதிரி இப்போ ஒரு கூட்டமும் ஆயிடுச்சு. இப்ப இந்த கருத்து வளர்ந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, பிறக்கவே வேண்டாங்க, பிறவி எல்லாம் வேண்டாம், ஏன்னா இது வாழல. வீடு பேரு, ஐயோ எப்ப வீடு பேர் அடைவேன் அப்படின்றதுனால் மரணத்துக்கு பிறகுன்னு நினைக்குது. நீங்க இந்த இதை பார்த்தீங்கன்னாலே, இந்த மூவர் பத்தி பேசி பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் அதுல தெரிஞ்சவங்கள்ட்ட முதல்ல நான் இதெல்லாம் படிக்கல, தேவார திருவாசகம் படிக்கல. அப்பெல்லாம் அவங்க சொல்ற கருத்துக்களை என்னோட ஒரு உரையாடும் பொழுது அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒண்ணு புரிஞ்சிச்சு. மாணிக்க வாசகர் எவ்வளவு காலங்க வாழ்ந்தார்னா 20 வயதோ 24 வயதோ. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அதே மாதிரி ஒரு 18ஓ 20ஓ. அப்புறம் என்ன, திருஞான சம்பந்தர் குழந்தை, அவர் 7 வயதோ என்னமோ சொல்லுதுங்க, 7ஓ 8ஓ என்னமோ சொல்லுது. ஒன்னு சொல்லும், 10 தாண்டாது எதுவும். ஏன்னா இவனுங்க எல்லாருமே 24க்குள்ளேயே போய் சேர்ந்ததா சொல்லுதுங்களே, இது எப்படி இதுன்னு புரியல. இல்ல அவங்கெல்லாம் மகான்கள், வீடு பேர் அடைஞ்சிட்டாங்க.
அப்ப மகான்கிறவன் யாருன்னா, இப்ப ஒரு வயசுலயே ஒரு குழந்தை பிறந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு போய் சேர்ந்துருச்சு, அப்ப அது மகான். அது 5 வயசு மகான். அப்ப என்ன, உண்மையை உணர்ந்து கொள்பவர்கள் வாழ முடியாதுன்னு இந்த கூட்டம் ஒரு நம்பிக்கையில இருக்கு. எப்படிங்க இங்க வாழ முடியும்? மாணிக்க வாசகரை பார்த்தா அவரோட வாழ்க்கை அவ்வளவு நெடும் பயணமா இருக்கு. அவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறாரு, அவ்வளோ எழுதியிருக்கிறாரு. அவருடைய நூலோட படிக்கும் பொழுதே தெரியுது. வெறும் 24 வயதுல எல்லாம் முடிச்சுட்டாராமா. இது ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி. திருஞான சம்பந்தரை பார்த்தா அவரோட பயணங்கள்லாம் திருவோணமலைக்கு போய் பாட்டு பாடி இருக்கிறாரு. திருவோணமலைக்கு பதிகமே இருக்கு. அவ்வளோ நிகழ்வு அவர் வாழ்க்கையில. சுந்தரமூர்த்தி அடிகள் தனக்கு தலை நரைத்து போய் விட்டது, முதுமை வந்து விட்டதுன்னு பதிகத்திலே சொல்லியிருக்கிறாரு. பதிகத்திலே இருக்கு. அவர் தலை நரைச்சு போய் முதுமை வந்து இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவர் 20-24 போய் சேர்ந்துட்டாருன்னு. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, வாழ்க்கை மீது இவர்களுக்கு இப்ப ஒரு உண்மையான பார்வை கிடையாது. ஆனா இப்படி சொல்றவங்க எல்லாம் யாரும் போயிடல. நீங்க பாத்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது 65 வயசுல இருக்கும், 70 வயசுல கூட இருக்கும். சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அதெல்லாம் சர்க்கரை வந்துச்சுன்னா போய் சேர்ந்துடலாம், வீடு பேர் அடைஞ்சிடலாம் அப்படிலாம் இருக்காது. அவங்க போயிடணும். யாரு, மாணிக்க வாசகர், சுந்தரர் மாதிரி இருக்கவங்க எல்லாம் போய் சேர்ந்துடணும். ஏன்னா அவங்களாம் வந்து மகான்கள். அப்போ உண்மைக்கு நெருக்கமா இருக்கிறவங்க நீண்ட காலம் வாழ முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இதுல இருக்கு. இவ்வளவு குழப்பம் இருக்கு இந்த வீடு பேரு மற்றும் பிறவி அறுத்தல் அப்படின்றதுல. அதனாலதான் சொல்றேன், மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு, கண்டு இன்று வீடுற்றேன்னு சொல்றாரு. அது எப்படி? அதுக்கு விளக்கத்தை அம்மையார் வச்சிருக்காங்க பாடல்ல. காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றாங்க, இம்மைக்கும் அம்மைக்குமாய் உன்னுடைய அடியை சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பாடல் வரி நினைவில். ஆனா இம்மைக்கும் அம்மைக்குமாய் நாங்கள் இறைவனுடைய அடியை சேர்ந்து விட்டோம். எம்மை புறம் உரைப்பதென். என்ன சொல்றாங்கன்னா, இம்மைனா இந்த வாழ்க்கை, இப்பிறவியில் உள்ள வாழ்க்கை. அம்மைனா இறைவனுடைய அடி, அங்கே இருப்பது, அந்த காலத்தில் அந்த தொலைவில் இருப்பது அம்மை. இக்காலத்தில் இவ்விடத்தில் இருப்பது இம்மை. ஒரு சேர இந்த பிறவிக்கும் இறைவனுடைய அடிக்குமான வாழ்க்கையை நாங்கள் அடைந்து விட்டோம், அமைய பெற்றோம் அப்படின்னு நேரா சொல்றாங்க அம்மையார். அவங்க திருவந்தாதியில பல பல இடங்கள்ல இறைவன் திருவடி சேர்ந்தோம், இனியோ நாம் உயர்ந்தோம், இறைவனடி சேர்ந்தோம் அப்படின்னா என்ன பொருள்? இறைவனடி சேர்ந்து செத்ததுக்கு அப்புறம் போறதா? ஊறுபட்ட பாவத்தை பண்ணியிருக்கோம், இழுத்துக்கு பறிச்சு கேட்டு போய் சேர்ந்திருக்கோம், சிவலோக பதவி அடைந்தாருன்னு சோரொட்டி விட்டுவா. நீ ஒட்டி, ஐயோ ஒட்டிட்டாங்கன்ட்டு சிவலோகத்துல அப்படியே அங்க சிவலோகம்னு ஒண்ணு இருக்கு, வந்து இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம லோகத்துக்கு வரணுங்க அப்படின்னு இறைவன் உட்காந்துட்டு இருக்கிறாரா? இறைவனடி சேர்ந்தாரு நீ சொல்றதுனால இறைவனடி சேர்ந்துட்டாரா? வாழும் பொழுது வாழ்ந்தையா உண்மையா வாழ்க்கையா? அதுதான் இறைவனடியில வாழ்றதுன்னு நம்ம கொள்கை. அம்மையார் சொல்றாங்க, இனியோ நாம் உயிர்ந்தோம், இறைவனடி சேர்ந்தோம், இனியோர் இடரில்லை நெஞ்சே, நாம் உயிர்ந்து விட்டோம். அதாவது இறைவனோட அருளை உய்ய பெற்றோம், முயற்சியின்றி அது வந்தது பெற்றுக்கொண்டோம், இறைவன் அடி சேர்ந்துட்டோம் நம்ம, இனி எந்த இடமும் இல்லை நெஞ்சேன்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல சொல்றாங்க. அற்புத திருவந்தாதி என்பது வாழும் பொழுதே இறைவனோடு இருத்தல் எப்படிப்பட்டது என்பதை தான் சொல்லுது. மாணிக்க வாசகர் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னு கேட்கிறார். அப்ப சிக்கன பிடித்தல்னா என்னன்னா இறுக பற்றி கொள்ளுதல், இறைவனை இறுக படிச்சு கொள்ளுதல். சிக்கன பிடித்தல்னா என்ன? இறைவனுடைய உண்மையை பற்றி கொள்ளுதல், அவனுடைய தன்மைகளை பற்றி கொள்ளுதல். அவனுக்கு தான் உருவம் இல்லையே, அதை அவரே சொல்லிட்டாரு. உருவம் இல்லாத ஒன்றை எப்படி சிக்கனம் பிடிக்கிறதுனா இறைவனுடைய கருத்துக்களை பிடித்துக் கொள்ளுதல், சிந்தையில் அவனையே பற்றி கொண்டிருத்தல், வேறு எந்த மனிதரையும் சாராதிருத்தல், எந்த மனிதரையும் நம்பி வாழாதிருத்தல். அதுதான் இறைவனை சிக்கனை பிடிக்கிறது. அதுக்கு எப்படி ஒரு ஒப்படைப்பு வேணும்? அப்படி சிக்கனை பற்றி கொண்டு வாழ்தல் தான் வீடு பேரு. ஏன்னா வீட்டுக்கு போயிடுச்சு. சிந்தனை எங்க இருக்கு? இங்க எங்க அலையல. தான் எங்கு பிறந்தோமோ அங்க போயிடுச்சு. எங்க பிறந்தோம்? தாய் தந்தையோட வீட்டுல பிறந்தோம், அங்க போயிடுச்சு. இது வீடு பேர். அப்படி அவன் வந்து
வாழும் பொழுதே வீடு பேர் அடைந்தான், இறைவனை சிக்கன பிடித்தான் என்பதனாலதான் சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய பாடல்கள் இன்றும் பாடப்படுகின்றன. அவனுடைய பாடலில் உள்ள சொல் வளம், நுட்பம், ஆழத்தை நோக்கி அழைத்து செல்கின்றன. வியந்து வியந்து உருகி உருகி அழுது அழுது அந்த பாடல்களை இன்றும் பல 100,000 பேர் பாடுகிறார்கள். இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் பாடுவார்கள். அவன் வாழும் பொழுது வீடு பேர் அடைஞ்சான். அவன் இப்போ வீடு பேருன்றது செத்ததுக்கு அப்புறம் தானே அது யாருக்கு தெரியும்? யாரு வீட்டுக்கு போனா, எவன் காட்டுக்கு போனா, எவன் பேயா திரியிறான், யாருக்கு தெரியும்? சும்மா சொல்றதுதான். அவரு சிவலோக பதவி அடைஞ்சாரு, இவர் இறைவனடி சேர்ந்துட்டாரு அப்படின்னா யாரு போய் பார்க்க போறா? நீ வேணா போய் பார்த்து வந்து சொல்லு. சிவலோகத்துல தான் இருக்காரு, நீ போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு வேணா யாரையாவது அனுப்பலாம். போறவனும் வரப்போறது இல்லை. இதெல்லாம் கதை. வீடு பேருன்றது விடுபடுதல், பற்றுகளிலிருந்து விடுபட்டு வாழுதல், இறைவனையே தன் பற்றாக கொண்டு வாழுதல் வீடு பேரு. அதான் முன்னர் சொன்னபடி காரைக்கால் அம்மையார் அதான் சொன்னாங்க, மாணிக்கவாசர் அதான் சொன்னாரு. மூவரும் வீடு பேர் அடைந்துதான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் உடல் வாழ்க்கையில நிறைவடைஞ்சிருச்சுன்னா போதுன்னு கேட்கறதா. இன்னைக்கு வீட்டுல பல பெருசுக நிறைவா இருந்துரும். அதுக்கப்புறம் எப்ப போதுப்பா எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்க போயிடும். இந்த போதும்னு சொல்லிட்டு போய் சேர்றது இருக்குல்ல, அதுதான் பிறவாமைக்கான வழி. அது எல்லாமே நல்ல நிம்மதியா வாழ்ந்திருக்கும். இயல்புகளின் அடிப்படையில நிறைவா வாழ்ந்திருக்கும். நிறைய தவறு செஞ்சிருக்கோம், அதை திருத்திக்கும். பாவம் செஞ்சிருக்கோம், மன்னிப்பு கேட்டு திருந்தி மாற்றம் அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் வாய்ப்பு. அவங்களே செஞ்சாலும் உண்மையாகவே மனம் விரும்பி வருந்தி வேண்டெல்லாம் மாற்றத்தை இறைவனர்கள். அதுக்கு தான் அந்த ஊழ்கொள்கை சொன்னேன். இது நிகழ்காலம், எதிர்காலத்துல மாற்றங்கள் நிகழும். அது இந்த பிறவியா அடுத்த பிறவியா அது நமக்கு தெரியாது. நீ விரும்பினா இப்பவே நிகழும். அப்படி நிறைவா வாழ்ந்துட்டு தவறுகளுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு போறது பிறவாமை. அது பிறக்காம தான் போறோமா யாருக்கும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி பேசலாம், அது யாருக்கும் தெரியாது. முருகுடைய கொள்கை என்னன்னா, நாம் பிறக்கிறனா பிறக்கலையா அதை பற்றி அக்கறை இல்லை, பிறவாமையை கூட வேண்டாமை. ஏன்னா நான் இனி பிறக்கக்கூடாது என்பதே அது ஆணவம் தான். அது என்ன, நான் அம்மையும் அப்பனும் என்னை பிறப்பித்தால் பிறப்பேன், என்னை அழைத்தால் செல்வேன், நான் என்ன பிறக்க கூடாதுன்னு வேண்டது என்பதுதான் முருகின் கொள்கை. இல்லைன்னா எப்படி சேயோன் ஒருத்தன் பிறந்தான், அவனைய வழிபடுறோம். வேலன்னு ஒருத்தன் வந்தான், செவ்வேல்னு ஒருத்தன் வந்தான், முருகன்னு வந்தான், இன்னும் என்னென்ன பேர்ல எத்தனை பேர் இருந்தானோ நமக்கு தெரியாது. அதே கொடி வழி தானே பிறப்பெடுத்து வருது. என்றோ இருந்த ஒரே ஒருத்தனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோமா? இல்லையே, பலர் பிறந்தாங்களே. நான் தான் சொல்றேன், நம் கருத்து மாணிக்க வாசகரே திருக்குழந்தை தான். பல சான்றுகளை திருவாசகத்திலே சொல்ல முடியும். திருவாசகத்து உள்ளேயே அதுக்கு சான்று இருக்கு. வண்ணந்தான் செய்யதென்று வெளிதே என்று எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம். அதாவது வண்ணம் அதெல்லாம் நிறைய கொள்கை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இந்த வண்ணம் செய்கூறியது அல்ல என்று இமையோர் கூட்டம்னா அப்ப இருந்த வைதிகர்கள்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அவங்களுக்கு இறை மறுப்பு, அவங்க வேற வழிபாட்டுல இருந்தாங்க. சேயின்னு ஒருத்தன் கிடையாது இறைவனுக்கு என்று அந்த இமையோர் கூட்டம் தடுமாறி எண்ணம் தடுமாறி சேட்டை பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பாருங்க, நல்ல கவனிங்க, வண்ணந்தான் செய்யதென்று வெளிதே என்று எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் சொல்றாரா. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, அநேகன் ஏகன் அணுவணுவில் இறந்தான் என்று. அதாவது உங்களுடைய அநேகன் ஏகன் என்று இருக்கும் உங்களுடைய இறைவன் அணுக்குள்ள செத்து போயிட்டான்னு சொல்றானுங்க. யாரு? அந்த கூட்டம் சொல்லுது. அப்படின்னா என்ன பொருள்னா, அணுக்கள் தான் இந்த பேரண்டத்தை அமைக்கின்றன, இறைவன் என்று யாரும் இல்லை. அப்படி இத சொல்றான். உன் இறைவன்லாம் அணுல செத்துட்டான்டா. அணுக்கொள்கை தான் எல்லாமே, அணுவுக்கு முந்தைய நிலைன்னு ஒண்ணு இல்லைன்றான். அப்ப இறைவன் இறந்து விட்டான், உன் தகப்பன் இறந்து விட்டான், இத சொல்றான். அடுத்தது, நீ வைத்திருக்கும் வண்ணம் அந்த செம்பவள அல்லது செந்நிற வண்ணம் என்பது உன்னோடது கிடையாது, செய்குரியதல்ல. அப்பன் இறந்துட்டான்னு சொல்லிட்டான், மகனுடைய உரிமைகளும் இல்லைன்னு சொல்லிட்டான். எவ்வளவு வேதனையா பாடுறாரு.
வண்ணந்தான் சேயதென்றுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இப்படியெல்லாம் சொல்லி, அப்பா நீயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் உனக்குமான உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மகன் சேய்க்கும், எனக்குன்னு சொல்லல, சேய்க்கும் அந்த வண்ணத்துக்கும் கூட உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்படிலாம் வந்து இமையோர் கூட்டம் சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல்ல சொல்றாரு, வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி, வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி என்று சொல்றாரு. யாருக்கு காட்டுறாரு இறைவன்? இவருக்கு காட்டுறாரு, மாணிக்க வாசகருக்கு காட்டுறாரு. போன பாடல்ல என்ன சொல்றாருன்னா, வண்ணந்தான் செய்யதென்று வெளியே என்று என்னந்தான் தருமாறி இமையோர் கூட்டம் ஆடுனுச்சா, அப்படி ஆடிட்டு இருக்கும் பொழுது என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந்தானேன்னு அந்த பாட்டை முடிப்பாரு. இப்படியெல்லாம் இந்த சேய்க்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்போ, அப்பா நீ என்னை ஆட்கொண்டாய். அப்ப சேய்ன்னு அவர் யார சொல்றாரு? அவரை தான் சொல்றாரு. அதை தெளிவுபடுத்துறாரு அடுத்த பாட்டுல. வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உலகத்தெல்லாம் காட்டின, அண்டத்தை காட்டின அப்படின்னு அடுத்து அந்த பாடல சொல்றாரு. இங்க என்ன அவர் நேரடியா சொல்றாருன்னா, நான் தான் இறைவனின் சேய், எனக்கு இறைவன் என்னை ஆட்கொண்டான், என் தகப்பன் என்னை ஆட்கொண்டான், எனக்கும் இறைவனுக்கும் உரிமை இல்லை, அல்லது இறைவன் எனக்கு வழங்கிய வண்ணம்னா அதுக்கு பொருள், அதுக்கு பல பொருள் உண்டு. இப்ப நம்ம வந்து வண்ணம்ன்றத ஒரு நிறம்னு மட்டும் வச்சுக்கிட்டு பேசுவோம். எனக்கு அந்த வண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க, ஆனா நீ என்னை விடல, நீ வந்து என்னை ஆட்கொண்டுட்டு நீ வடிவத்தையே காட்டிட்ட. எனக்கு வண்ணம் இல்லைன்னு சொன்னானுங்கல்ல, நீ என்ன பண்ண? வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி, இறைவனோட வடிவத்தையே காமிச்சிட்டான். இறைவன் யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. அவர் என்னன்னு சொல்லிக்கிறாரு? சேய்ன்னு சொல்லிக்கிறார். இது ஒரு இடம், இப்படி வேறு சில இடங்கள் இருக்கு. இதே மாணிக்க வாசகர் சொல்றாரு, யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கிடவேன், நான் ஒன்னும் பிறப்பதற்கு அஞ்ச மாட்டேன், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே என்ற பாடல் தொடங்குது இல்லையா? அதுல வரும், யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன், நான் பிறப்பை கண்டு அஞ்ச மாட்டேன். இறந்து போவதற்கு நான் செய்வதற்கு என்ன கடமை இருக்கு? எவன் சொல்லுவான் இத? எப்படி சொல்றான்? எல்லாரும் வந்து நான் செத்து போகணும்னு அந்த திருவாசகத்தை ஓதுற கூட்டமே என்னமோ இது. அது நான் சொன்னபடி இது எல்லா நோய்க்கும் மருந்து தின்னுக்கும், ஆனா அந்த வாழ்க்கையே ரொம்ப துயரங்க அப்படின்னு பேசும். துயரம்னா திங்காத, மருந்து திங்காத, சோறு திங்காத போ. மாணிக்க வாசகர் இறந்து போறதுக்கு எனக்கு என்னங்க, நான் என்ன செய்யறது இறந்து போறதுக்கு அப்படின்றாரு. மரணம் வேணும்னா இறைவன்ட்ட வேண்டாரு, ஆனா நீ வந்து கொடுக்க மாட்டேங்கிறியன்னு கோச்சுக்கிறாரு. வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா கடமைகளையும் ஆற்றிக்கிட்டு சொல்றாரு. இப்போ யானை எதுவும் பிறப்பஞ்சேன்னா என்ன பொருள்? அதுக்கு மீண்டும் பிறப்பதற்கு நான் அஞ்சவில்லைன்னு பொருள். இறப்பதற்கு என் கடவேன்னு என்ன பொருள்? நான் நினைச்சு நான் கடமையாற்றியாடா சாக போறேன்? தகப்பா நீ வச்சிருந்தா இருப்பேன், இல்லைன்னா வருவேன்டா, நீ கூப்பிட்டா வருவேன், மறுபடியும் அனுப்புனா பிறந்து வருவேன்டான்றான். இதுதான் ஒப்படைப்பு. அவரும் வீடு பேர் அடைஞ்சுதான் வாழ்ந்தாரு, அவரும் இந்த உடலில் வாழ்வதை வெறுத்துதான் போயிருந்தாரு. ஆனா அது மட்டும் இல்ல, அதை மட்டும் வச்சுக்க கூடாது, தொகுத்து பார்க்கணும். அவர் பிறப்பதற்கு அஞ்சவில்லை, அவர் வாழும் பொழுதே வீடடைந்து வாழ்ந்தார், அவர் ஆற்றிய வினைகள் இன்றும் நம்மோடு இருக்கின்றன, அவர் தன்னை இறைவனின் சேய் என்று நேரிடையாகவே கூறிக்கொண்டார். அம்மையே அப்பா அம்மையே அப்பான்னு தான் சொன்னான், மகன் தான் சொல்லுவான். பாடல்ல நேரா சொல்றாரு, வண்ணன் தான் அது காட்டி வடிவு காட்டி அப்படி நேரா சொல்ற. இன்னும் மறைந்த உலகம் எல்லாம் காட்டி எல்லாம் நிறைய சொல்றாரு. அப்ப இது வந்து திருக்குழந்தைக்கே உரிய பிறப்பு கொள்கை. இந்த பிறவாமை வேண்டும். ஏன்னா இப்ப கரம்பயன் கோடல் இருக்கு, இங்க வந்து வல்வினைகளில் ஈடுபட வேண்டியிருக்கு. மாந்த கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு, ஒரு நெறிப்பட்டு வாழ விரும்பும் மனிதர்களை பாதுகாக்கணும்னா வல்வினையில ஈடுபடணும். இறைவனை உணர்ந்து அல்லது இறைவனுடைய அடிபற்றி கொண்டு வாழ்றவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டு திரும்ப பிறக்க மாட்டாங்கன்னா, இங்க பிறக்கிறவன் எல்லாம் பாவியில பிறப்பான். இது என்ன கொள்கைன்னு எனக்கு புரியல. இவங்க என்ன சொல்றாங்க?
நல்லவனா வாழ்ந்தா மறுபடியும் பிறக்க வேண்டாம். நல்லதுப்பா. அப்ப பிறக்கிறவன் பூரா திருட்டு பயலால பிறப்பான். எவன் கேட்கறது அவனெல்லாம்? இது என்னடா இது ஒரு ஏற்பாடு இது? நல்லவன்லாம் சீக்கிரம் போயிரணும். திரும்ப வரக்கூடாது. இந்த அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு மட்டும்தாங்க மீண்டும் மீண்டும் பிறப்பாங்க. சரி, அவன் மட்டுமே பொறந்துட்டு வந்தான்னா, இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பாடுபடும்? அந்த பிள்ளைங்கலாம் நல்லவனா நல்லவன் வந்து போய் சேர்ந்துரணும். அப்புறம் வரக்கூடாது. அப்போ மனிதர் இந்த இதையோட இந்த பிறவாமை கொள்கையை நினைச்சா, இது ஏதாவது ஒண்ணு ஒட்டுதா? எதுலயாவது அடங்குதா? அதனால நமக்கு இந்த மாதிரியான குழப்பம்லாம் நம்ம இறையியல்ல நம்மள்ட்ட கிடையாது. இதெல்லாம் வந்து பின்னாடி வந்தவங்க ஆளாளுக்கு அவன் வசதிக்கு இதை சேர்த்து விட்டது. நமக்கு திருவாசகம் மறைநூல். அது வேதம் நமக்கு. உடல் வாழ்க்கையை வெறுத்து போய் எல்லாரும் பாடிருக்காங்க. அது எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா இது அப்படி ஊர் அப்படி, உலகம் அப்படி. போதும் போதும்னு ஆக்கி விட்டுரும். அப்ப புலம்புறதுதான். ஆனா அதுவே ஆழ்ந்த கொள்கை. நாம் பிறக்கவே கூடாது என்று இறைவனை உண்மையாக உணர்ந்த எவருமே சொல்ல மாட்டாங்க. மாணிக்கவாசகர் அப்படி சொல்லல. நான் சொன்னேன், காரைக்கால் அம்மையார் அப்படி சொல்லல. சுந்தரமூர்த்தி நாயனார்லாம் உன்னை பாடுறதுக்கே நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து வரணும்னு பாடுறாரு. அப்ப என்ன அவரு? அவரை விட கிழிச்சிட்டீங்களா நீங்கெல்லாம்? ஐயோ, உன்னோட படைப்புகளை பாடுறதுக்கே நான் மீண்டும் மீண்டும் பிறந்து வரணும்ன்றாரு. யாருப்பா அவரு? இப்ப அவங்களுக்கெல்லாம் தெரியாது இறையியல். அதனால இதுதான் வந்து பிறவாமை வீடு பேருன்ற வேறுபாட்டோட வேறுபாட்டை புரிஞ்சுட்டு அப்புறம் திருக்குழந்தை தன்மையில் வந்து அது பிறவாமை வேண்டுன்னே அது வேண்டாது. வேணா எப்படி இத்தனை வடிவம் வந்திருக்கும்? நான் சொன்னபடி முருகன், வேலன், சேயோன், கந்தன், இன்னும் பல பேர் நம்ம மாணிக்கவாசகர் எவ்வளவு பேர் நமக்கு தெரியாது. அதுதான் கருத்து. நன்றிங்க ஆசான். ரொம்ப நிறைவா இருந்துச்சு விளக்கம் கேட்கறதுக்கு. வீடு பேரு அடைதல், பிறப்பிறுத்தல்னா என்னென்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா புரியுற மாதிரி இருந்துச்சுங்க ஆசான். இன்னொரு மறைமொழியில கூட இதேதான் வந்திருக்கும். வீடு கொள்வாய் எம்பெருமை என்றளறி தன்னுரை தான் துறக்க எண்ணுவனோ திருக்குழந்தை அப்படின்னு வரும். இதுல முக்கியமா அந்த அலறி அப்படிங்கிற சொல் கூட வந்திருக்கும். இசை இலக்கணத்துல சொல்லியிருப்பீங்க, அலறல் அப்படிங்கிறது அகம் சிதைந்து வெளிப்படுவதுன்னு சொல்லி. அப்ப திருக்குழந்தை வந்து அலறுவதில்லை. ஏன்னா இறை வகுத்த வாழ்க்கை இசைவோடு இனிது வாழ்கிறது. இப்ப வந்து இப்ப இருக்கிற தப்பான கற்பிதல்கள் படி நாம் நெறி பிறழ்ந்து தவறாக வழிநடத்தப்பட்டு வாழும்போதுதான் பிறவாமை வேண்டி அலற நேரிடும் அப்படிங்கிறதும் இப்ப நீங்க சொன்ன விளக்கத்துல நல்லா புரியுதுங்க ஆசான். நன்றிங்க ஆசான். எப்படி வாழணும், வாழும்போது எப்படி வாழணும், அப்ப அதுவே வீடு பேர் தான் அப்படிங்கிறது நிறைவா தெளிவா புரிஞ்சுதுங்க ஆசான். இறைவனுக்கு எண்ணற்ற தன்மைகள் உள்ளன, அவற்றுள் ஒன்று ஊழாழியப்பன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஆனா வந்து ஈசன் என்றாலே அழிக்கும் தொழில் செய்பவன் என்பதுதான் இப்போது இருக்கும் கருத்து. அம்மையார் காலத்திலிருந்து இன்று வரை இக்கருத்து மாறாமல் தொடர்கிறது. அது இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆசான். இறைவனின் வேறு தன்மைகள் ஒரு சிலவற்றை பற்றி மட்டுமாவது கொஞ்சம் சொல்லுங்க ஆசான். இல்ல, இறைவனின் தன்மைகள்லாம் இப்ப சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து பிறவி போதாது, பிறவிகள் போதாது. இப்போ ஒரு உரையாடல்ல ஒரு சிலவற்றை கூட சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஈசன் ஊழாடியப்பன்றதை நம்ம நூல்களில் நாம் சொல்லியிருக்கிறோம். நம்ம திருக்குழந்தை நூல்ல இறைவனுடைய ஒரு தன்மையை ஊழாடியப்பன் சொல்ல, அதாவது ஊழ்களின் ஊடாக ஆடிக்கொண்டிருக்கும் அப்பன். அதாவது அவன் வந்து ஆகாயம், காற்று என்ற பூதமாகியது, அது ஒரு ஊழ். அந்த 2 ஊழ்களிலும் அவன் ஆடினான். அப்படி ஒவ்வொரு பூதமும் ஒரு ஊழிலிருந்து பிறந்தது. அந்த ஊழில் ஆடுபவன். மாந்த பிறப்பு நிலைகளிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழ்நிலை கடந்துதான் வர்றாங்க. எல்லாவற்றிலும் இறைவனே ஆடுகிறான் என்பதுதான் நம்ம வந்து ஊழாடியப்பன்னு சொல்றோம். இப்போ ஊழி காலம்னு சொல்றோம். ஊழி காலத்திலும் அவனே ஆடுகிறான். ஒவ்வொரு இல்லைன்னா தொடர்ச்சி இல்லாம போயிடும். அதுதான், அதாவது ஒரு பனி ஊழ் இருந்தது. அதன் பிறகு மீண்டும் பனி குறைந்து நீர் பெருகிற்று, நிலம் மேல் எழுந்தது. இது வந்து ஒரு ஊழ். அப்போ பனி ஊழுக்கு முன்பு இருந்த உயிரின தொடர்ச்சி அதுக்கப்புறமும் வரணும். ஒரு சில அழிந்து போகும், பெரும்பகுதி தொடர்ச்சியோட இருக்கும். இது அப்போ வந்து அந்த ஊழ்களுக்கு இடையில் ஊடாட்டம் இருக்கிறது. ஊழ்களில் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதனாலதான் அது தொடர்ச்சியா இருக்கு.
அது வெறும் விபத்து போல நடக்கிறது இல்லை. இந்த பகுத்தறிவாளர்கள் மாதிரி பனி ஏங்க உறைஞ்சிச்சு, அது திடீர்னு அப்படி ஆயிடுச்சுங்க, அப்ப பருவநிலை மாறிடுச்சு, அப்புறம் ஏன் கடல் பொங்குனுச்சு, அதுவும் அப்படி எல்லாமே இவங்களுக்கு விபத்து. அது அப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்தா இவன் வாழ்க்கையில மட்டும் விபத்தே நடந்துடக்கூடாதுன்றதுக்கு காப்பீடு வரைக்கும் பண்ணி வச்சிருவான். இந்த பேரண்டம் படைக்கப்பட்டது வெறும் விபத்து, தற்செயல். இவன் வாழ்க்கையில எந்த தற்செயலும் நடந்துடக்கூடாது, எல்லாமே திட்டமிட்டு நடக்கணும். நீங்க பகுத்தறிவாளர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது அது அதோட உணவு பழக்கம், உடை பழக்கம், செயல் திட்டம், அது மருத்துவ காப்பீடு எடுத்து வைக்கிறது, மற்ற சேமிப்பு எல்லாம் செய்யும். எல்லாமே திட்டம் இது வாழ்க்கைக்கு. ஆனா இந்த பேரண்டம் வந்து தற்செயலா பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதான் ஊழ்கருத்து வந்து அது எல்லாத்தையுமே தூக்கி வீசிடும். இறைவன் ஊழ்களின் ஊடாக ஆடிக்கொண்டிருக்கிறான். அதுதான் கருத்து. ஈசன் என்ற சொல்ல அழிப்பவனை குறிக்கிறது இந்த கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. அதுதான் படர் சடையானை வணங்குகிறோம்னு மொட்டை அடிச்சுட்டு தெரியறதுகள்ட்ட போய் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அது அப்படித்தான். அதாவது ஈசன் என்பவன ஈபவன், வழங்குபவன் பொருள். அதை எப்படி ஆக்கி வச்சுட்டானுங்க? ஏன்னா உண்மையை கண்டு அச்சம் இதுகளுக்கெல்லாம். அந்த அந்த பேரே ஒரு நடுங்க செய்யும். அதனால அதை அப்படி சொல்லிடுறது. அது அழிக்கிற யாருன்னா உன்னைத்தான் அழிக்கிறான். தீவினைகளை, கொடுமைகளை, அயோக்கியத்தனங்களை அழிக்கிறதுக்கு அவன் இருக்கிறான். அது வந்து ஈசன் என்ற சொல்லுக்குரியதில்லை. அம்மையார் சொல்றாங்களே, இதுவன்றே ஈசன் திருவுருவம் ஆமாறு, இதுவன்றே மின்னும் சுடருருவாய் இன்னும் பொழிகின்றது இங்கு. என்ன அழகா சொல்றாங்க. இல்லடா, ஈசனோட திருவுருவம் எப்படி இருக்கு, அப்படியே சுடர மின்னுதுன்றாங்க அம்மையாரு. இறைவனுக்கே தாய் என்று நம் மரபு அழைப்பது அம்மையார. அவ இறைவனுக்கே தாய் போல தன்னை தன் சிந்தையில் அவனை இருத்திய அம்மையார் சொல்றாங்க, ஈசனுக்குரியது திருவுருவன்னு. இவரை பொருளுணர மாட்டாதாரெல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர், இவர் தனது பூக்கோளமேனி பேய்கோளம் கண்டார் பிறர். இறைவனோட பொருள் என்னன்னு உணராதவங்க தான் அவரை இகழ்ந்து பேசுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க அம்மையார் அப்பவே. அதனால இந்த பொருள் உணராத கூட்டம் அல்லது பொருள் உணர்ந்தா அதை கண்டு பயப்படுற கூட்டம், அது வந்து இப்படித்தான் சொல்லும், அழிக்கிறவன், இதை பண்றவன் அப்படின்னு எதையாவது சொல்லி தெரியுங்க. அதெல்லாம் போய் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா பொருள் இதுதான், ஈசன்றவன் கொடுப்பவன், வழங்குபவன். நன்றிங்க ஆசான். ரொம்ப தெளிவா எல்லா விளக்கங்களும் இருந்துச்சு. இத கேட்கும்போது நிறைய பழைய கருத்துகள் எல்லாம், பழைய நோக்கங்கள் மாறி புதிய நோக்கங்கள் பிறக்குங்க ஆசான் எல்லாத்துக்குமே. அப்புறம் வந்து நிறைவா இருந்துச்சுங்க ஆசான். சில 100 வருடங்களாக நம் மறைக்கருத்துக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு, திரிக்கப்பட்டு, கடிதாக கற்பிக்கப்பட்டு வந்த காரணத்தினால் நம் மக்கள் தம் வேரையே அறியாமல் போயினர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து மாற்றான் கொம்பை பிடித்து ஏறி வரும் நிலைதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம தொன்மை என்ன, நம் மகத்துவம் என்ன, இதன் இனிமையும் எளிமையும் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து எடுத்துரைத்து வரீங்க. இதனை விளங்கிக் கொண்டு கடைபிடிக்கும் மக்கள் தம் வாழ்வு மேம்படுவதை தொடர்ந்து மெய்ப்பாடாக கூறி வருகின்றனர். இவ்வழியில் நாம் தொடர்ந்து யாவரும் ஒழுகி வரும்போது நமக்கு இருமை விலகும், அகந்தை அற்று போகும், இயல்திறன் துளிர்க்கும், இப்படி பல கூறுகள் நம்மை வந்தடையும், வாழ்க்கை இன்பமாக அமையும் அப்படின்னு நல்லா புரியுதுங்க ஆசான். நன்றிங்க ஆசான். உங்க தெளிவான அனைத்து விளக்கங்களுக்கும் நன்றி. இந்த உரையாடலுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றிங்க ஆசான். நல்லது வசந்தா, உங்களுக்கும் நன்றி. இந்த உரையாடலை செவிமடுத்து உள்வாங்கும் யாவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. வணக்கம். வணக்கம்.